எஸ். ஸோ ஐ திங்க் வி ஆர் லைவ். நம்ம இப்போ லைவில் இருக்கோம். நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஃபார் டீம். ஓகே, ஐ கெஸ் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. யா, ஆக்சுவலி யாரெல்லாம் வந்து இதை பார்க்குறீங்களோ ஐம் ஸோ சாரி ஒரு லேட் நைட்டில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் லைட்டாக பிஸியானதுனால இந்த ஒர்க்குனால் டே டைமில் பண்ண முடியல. பட் ஸ்டில் வி ஆர் ஆல் நைட் அவுல்ஸ் ரைட். அதனால் ஓகே, நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கோங்களேன். நாளைக்குன்னு போயிட்டு கடைசி இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிடும். அதனால தான் சரி நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி இன்றைக்கி கண்டக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷன். ஸோ இட்ஸ் நாட் எ மேண்டட்டரி செக்ஷன். ஸோ யாரெல்லாம் வந்து ஐ மீன் ரிகார்டிங் அவர் டீம், ஸோ ஹூ ஆர் ஆல் ஃப்ரீ அவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இட் ஒன்ட் இம்பேக்ட் அவர் அட்டண்டன்ஸ். அண்ட் எஸ், ஸோ யூடியூப் லைவ் பார்க்குறவங்க வந்து இந்த சீரீஸ் ஆக்சுவலி இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இட்ஸ் 90 டேயில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் 6 months இன்டர்ன்ஷிப், லைவ் இன்டர்ன்ஷிப் பை CyberDude. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம சோஃபா நம்ம லாஸ்ட்டாக வந்து வி ஹேவ் சீன் அபவுட் ரியாக்ட் பற்றி நம்ம பார்த்தோம். ரியாக்டில் வந்து சில ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரியாக்டில் வந்து எப்படி நம்ம வந்து டைனமிக்காக வந்து டிஸ்பிளே பண்ணுறது இப்படிலாம் பார்த்தோம், வேல்யூஸ்லாம் பார்த்தோம். கரெக்டாக லெட்ஸ் see our output so that you guys can understand on நம்ம எந்த ட்ராக்கில் இருக்கோம் உங்களுக்கு புரியும். அதனால் npm run dev. okay, so let it run. ஓகே, ஸோ மீன்வைல் நான் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு நான் வந்து ஒரு டாஸ்க் தந்தேன். எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஸோ முடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஃபார் மீ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ட்ராக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தட்ஸ் அ திங். ஓகே, ஸோ சோஃபா நம்ம இதான் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் யூஸ் சம்திங் ப்ராக்டிக்கல், மோர் ப்ராக்டிக்கல். லைக் என்னென்னா ஒரு ஆல்ரெடி வி ஹாவ் சீன் அவர் டெவ் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ரைட். ஸோ இது எதுனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். லைக் நம்மளோட ஆப் ஐடியாஸ் அண்ட் டிசைன்ஸ்க்கான ஐகான்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த ஆப் ஐடியாஸில் ஏதாச்சும் ஏபிஐயில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வி கோயிங் டு யூஸ் ஏபிஐஸ் இன் React.js பிகாஸ் நல்லா யோசிங்களேன், React.js வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு அதோட ஒர்க் என்னென்னா இன்ட்ராக்டிவ் யூஐ பில்ட் பண்ணுறது மட்டும்தான். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு நம்ம பேக்கெண்ட்லாம் போக கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஆச்சு ஏபிஐ ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அது மூலமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் டெக்னாலஜிஸில் ஏபிஐ நான் ஸ்டடி பண்ணிட்டேன். அண்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வி ஹேவ் மெனி லிங்க்ஸ் ஹியர் அண்ட் வி ஹேவ் Domino's ஸ்டோர் ஆப். இது வந்து ப்ரைவேட் ஏபிஐ பட் ஸ்டில் வி ஹேவ் ஃபிகர்ட் அவுட் அண்ட் நாங்கள் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், உங்களோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன ட்ரை பண்ணலாம்? லெட்ஸ் கோ வித் இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரெஸ்ட் கண்ட்ரீஸ் இல்லை வேறு என்ன இருக்குது? அட்வைஸ் ஸ்லிப் இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஜேசனில் பண்ணியாச்சு. கரெக்டாக? லெட்ஸ் ஸ்க்ரால் டவுன். இதோ நீங்கள் டாஸ்க்கை பண்ணிட்டீங்க GitHub யூசர் சர்ச் ஆப் சொல்லிட்டு. அண்ட் இந்த டம்மி ஜேசன் இருக்குல்ல, அவங்க என்னென்ன வச்சுருக்கான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have products, we have cards, recipes, users, post இருக்குது. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் போஸ்ட் தானே. ஸோ இது டிப்பிக்கலாக என்னோட பிளாக் தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ யூஸ் திஸ். ஓகே, நீங்கள் வந்து மேபி ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நிறைய ஏபிஐ இந்த எக்ஸிஸ்டிங் ஏபிஐலாம் வச்சு எப்படி பில்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரைட்டா? கூல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த டம்மி ஜேசான் இதில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். லெட்ஸ் கோ அண்ட் செக் தி போஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா we have many end points. end points என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அந்த யூஆர்எல்லில் நம்மளுக்கு என்ன டேட்டா கிடைக்கும் அதுதான் வந்து end point. ஓகே, ஸோ லைக் இது ஒரு யூஆர்எல், இது ஒரு யூஆர்எல், இது ஒரு யூஆர்எல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஆல் போஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் தே ஹாவ் திஸ் யூஆர்எல். இதுதான் கரெக்டான யூஆர்எல். கரெக்டாக? ஸோ இந்த யூஆர்எல்ல போனீங்கன்னா we will have all post. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have 30 post, டோட்டலாக 150 போஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் we have சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் அ சிங்கிள் ஸ்கால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கெட் அ சிங்கிள் போஸ்ட். ஓகே, ஸோ சப்போஸ் சிங்கிள் போஸ்ட் வாங்கணும்னா நீங்கள் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் யூஸிங் போஸ்ட் ஸ்லாஷ் அப்புறம் அந்த ஐடி. எந்த ஐடி நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, லைக் ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட்டை. ஸோ ப்ராடக்ட் இல்லை, அது போஸ்ட்டு. ஓகே, ஸோ இது இங்கே ஒரு பக் தாங்க ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஒரு வாட்டியும் எங்கே இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கால் ஆகணும். அது ஸ்கால் ஆகிறதுனால அது பக் தான். பட் ஸ்டில் ஓகே, இந்த ரைட்டில் பார்த்துக்கோங்க சர்ச் போஸ்ட். இங்கே வந்து அந்த போஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் பை டைட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இட் வில் கிவ் யூ ரெஸ்பான்ஸ்.
ஓகே. அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா we can limit, we can skip post and based on certain conditions எல்லாமே இருக்குது. ஓகே, இது பற்றிலாம் முடிஞ்சால் நான் வந்து என்னோட Node.js செஷன் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, how to filter this kind of stuff. ஓகே, பட் நம்மளுக்கு டைம் இருக்குமான்னு தெரிலங்க. அதனால தான் நான் வந்து இந்த டைமில் ஸ்டில் ஐ வாண்ட் டு, நான் சாப்பிட கூட இல்லை. ஓகே, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மேக் திஸ் செக்ஷன். இந்த டாபிக் நான் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் ஒரு நாள் 2 days பண்ணி எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? அதனால தான் நான் இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. சப்போஸ் டீம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து என்ன நடந்துச்சோ நீங்கள் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, கூல். அண்ட் வி கேன் ஆல்சோ கெட், லைக் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி எண்ட் பாயிண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கெட் ஆல் போஸ்ட் பை யூசர் ஐடி. இப்போது நம்மளோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அன்பிளாக் தான். ஓகேவா? பட் வாட் சப்போஸ் எனக்கு வந்து ஒரு நிறைய பேர் இருக்காங்க அட்மின், நான் எல்லோரும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த யூசரோட போஸ்ட் மட்டும் வேணும்னா நான் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ post/user/and/id. ஓகே, இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, சப்போஸ் அந்த போஸ்ட்டில் கமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ. ஓகே, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா how to handle states in React app. ஓகே, ஸோ இது ரொம்ப டிப்பிக்கலான ஒரு ஒர்க் ஃப்ளோ. அதனால் முக்கியமாக கான்செப்ட் நான் அதை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் அப்புறமா நம்ம வந்து நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் வந்து இதை ஒன்று ஒன்றா நீங்கள் ஒர்க் பண்ண பாருங்கள். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஃபார் மீ. நான் ஒரு டாஸ்க் தரேன்னா நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே ஸோ விஷ்ணு பெருமாள் JavaScript பிளேலிஸ்ட் பார்க்கவா ஆர் லைவ் பார்க்கவா? விஷ்ணு பெருமாள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ் ஸ்ட்ரீம் எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்போ லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறமா JavaScript போய் பாருங்கள். பிகாஸ் JavaScript லைவ் பண்ண போது இல்லை கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட், அது நீங்கள் அழகாக நீங்கள் டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் JavaScript போய் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ரெடி நான் வந்து வி ஹேவ் அ லேட்டஸ்ட் போஸ்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அவர் லோக்கல் JSON ஃபைல், ரைட்? ஸோ இங்கே போனால் தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே போனீங்கன்னா வி ஹேவ் சோர்ஸ்குள்ளே அண்ட் லேஅவுட்ஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சப்போஸ் கன்ஃபியூஷன் வச்சுக்கோங்களேன், நான் ஃபுல்லாக கிளிக் பண்ணிப்பேன். ஸோ இது என்ன பண்ணுவேன் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து சோர்ஸ்குள்ளே லெட் மீ கோ அண்ட் சி வேர் இட் கம்ஸ். ஸோ இது ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஸோ main.jsல போய்க்கலாம் அண்ட் இதுவும் இல்லை. அண்ட் லெட்ஸ் கோ டிப்பிக்கல் நான் எங்கே போட்டிருப்பேன் டேட்டான்னு ஒரு ஃபோல்டரை போட்டிருப்பேன். பட் இது எங்கே இருக்குது? ஹோம் பேஜுக்குள்ளே போங்க. ஹோம் பேஜில் மேலுக்கு போட்டிருக்கு. ஓகே, பேஜஸ் ஹோம் பேஜ். ஓ, மேலே போட்டிருக்கணும். ஓகே, ஸோ டிப்பிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம், we have defined it in a simple variable, right? But most of the cases நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be having it in external file. ஓகே, ஸோ இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் நாட் JSON, இட்ஸ் கால் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கரெக்டாக? பட் அதே அரேயை வந்து நல்லா பாருங்கள், அதே அரே 3 தானே வச்சுருக்கேன். அந்த 3 வந்து நான் இங்கே கட் பண்ணிவிட்டு ஓகே இங்கே சோர்ஸில் வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் a நியூ ஃபோல்டர் கால் டேட்டான்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் டேட்டா, ரைட்? டேட்டா. அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிகாஸ் என்னோடய விண்டோஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய எப்பப்பெல்லாம் அப்டேட் பண்ணுறனோ அப்போ புதுசாக ஒரு பக் வந்தது. இப்போ ஃபஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் நல்லா சூப்பராகவே ஹேங் ஆகுது கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ டேட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் லெட் மீ கிரியேட் நியூ ஃபைல் கால், இது பேர் என்னது, பிளாக் தானே? ஸோ block.json அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, JSON stands for what சொல்லுங்கள்? JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிகாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் எல்லாமே இருக்கும். ஓகே, இதனால் அப்படி நம்ம கால் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து .json தான். ஸோ என்டர், இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அதை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எரர்ஸ் காமிக்குங்க. பிகாஸ் இந்த எரர் ஏன் காமிக்குதுன்னா JSON செக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி இன் டபுள் கோட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ எதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து நெட்டில் போயிட்டு JavaScript அரே டு JSON சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்வெர்ட்டர் காமிக்கும், அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஹேவ் VS கோட், அதை நான் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கும். ஸோ ரைட் கிளிக், ஃபார்மேட் டாக்குமெண்ட். அழகாக பார்த்தீங்களா, எல்லா கீழேயுமே இட் இஸ் நவ் wrapped with டபுள் கோட்ஸ். கூல். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். என்னோடய டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலில் இருக்குது. ஓகே, இப்போ ஹோம் பேஜ் எப்படி வாங்குறது, எப்படி வாங்கலாம் அப்படின்னா யூஸிங் இம்போர்ட் யூ கேன் கெட் இட். ஸோ இம்போர்ட் பிளாக் டேட்டான்னு வச்சுக்கணும் பேர். ஓகே, ஃப்ரம் இது என்ன எங்கே இருக்குது, இட்ஸ் கம்மிங் ஃப்ரம், இது வந்து பேக்கில் போயிட்டு டேட்டா ஃபோல்டருக்குள்ளே /blog.json, கரெக்டாக? ஸோ இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா அண்ட் பிளாக் டேட்டா வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன்.
ஓகே, லெட்ஸ் சேவ் இட், லெட்ஸ் செக் இட். ஒர்க் ஆகுது, சூப்பராக. ஸோ இது செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் நான் இங்கே அதை போடாமல் சிம்பிள் ஒரு அரேவாக போட வச்சுக்கோங்களேன். சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூவே வரல, பிகாஸ் இது சிம்பிள் அரே இல்லையா. நவ் இந்த பிளாக் டேட்டா வந்து இங்கே நம்ம அசைன் பண்ணணும். இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது நீங்கள் பிளாக் போஸ்ட் டேட்டா நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ. கரெக்டாக? ஸோ சேவ். ஸோ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரியுதா டீம்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, கூல். ஸோ இதுதாங்க நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இது மாதிரி தான் பண்ணுவோம். ஐ வாண்ட் யூ கைஸ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் டாஸ்க். என்னென்னா, உங்களை பற்றி, ஓகே, உங்களை பற்றி ஒரு ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரெஸ்யூமினா லைக் யூ ஷுட் ஹாவ் நாட் லைக் போரிங் ரெஸ்யூமி. ஒரு போர்ட்ஃபோலியோமாக வச்சுக்கோங்களேன். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து என்ன இருக்கணும்னா, நீங்கள் யார், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, மேபி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் ஹைட் பண்ணிடுங்க. பட் எதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கோ உங்களை பற்றி தெரியறதுக்கான ஒரு சின்ன விஷயங்கள். ஓகே, அது மாதிரி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி வேல்யூ ஷுட் கம் ஃப்ரம் திஸ் JSON ஃபைல். ஓகே, ஸோ ட்ரை டு ஹாவ் இட் அக்கார்டிங்லி. அண்ட் இஃப் பாசிபிள் ஃப்யூச்சரில் நம்ம நோடில் பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ பார்க்கும்போது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். லெட்ஸ் ட்ரை டு ரைட் அவர் பேக் எண்ட். அப்புறம் பேக் எண்ட்லேருந்து நம்ம எப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கால் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஓகே, நம்மளுக்கு கண்டிப்பாக 6 months பத்தாது. இப்போ ரஷ் ஆகிடுச்சு அண்ட் அப்படியே போயிடுச்சு இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு வெயிட் பண்ணாமல் நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். எஸ் எ திங். ஓகே, கூல். Anna, I suggest you to scan PC, use malware free version. Is there any? No, actually Shreebalan, நான் வந்து ஆல்ரெடி ஹேவ் malware bytes inbuilt. ஐ மீன் நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி வச்சுருக்கேன் நான். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன்டிவைரஸ் மாதிரி தெரியல. பிகாஸ் என் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இட்ஸ் டேக்கிங் டூ மச் மெமரி. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் ரீசன். நான் மைக்ரோசாஃப்ட் டீமே நான் கான்டாக்ட் பண்ணேன், பட் அவங்க பெருசாக கண்டுக்கல. நான் திருப்பி நான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேங்க. நீங்கள் கேட்டுக்காக நான் திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன், என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன். விண்டோஸ் டிஃபெண்டர்லேயும் சரி அண்ட் malware bytesலையுமே சரி சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, ஃபைன். இப்போது லெட்ஸ் see about this post. இங்கே பார்த்தீங்கன்னா I have only 3. Why? அக்கல்லையா சொல்லுங்கள், ஏன் எனக்கு 3 போஸ்ட் காமிக்குது? 3 கார்டு தான் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். ஓகே, 3 டேட்டா தான் நம்ம வச்சுருக்கோம், 3 ஆப்ஜெக்ட் தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால தான் 3 காமிக்குது. ஓகே, ஈவன் இஃப் ஐ ஹேவ் another thing அப்படின்னா அது இங்கே காமிக்கும் லைக் ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து இது எங்கே வருது தெரியாது, அதனால தான் காமிக்கிறேன். ஸோ 4 போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா I have 4. ஓகே, அண்ட் we have a bug here. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பக் இருக்குது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ரைட், let me remove the duplicate values here. சேவ் ஃபார்மேட் பண்ணிடுச்சு. அண்ட் ஆல்சோ பீப்புள் லைக் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வென் டெவலப்பிங் சின்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, லைக் ஃபார்மேட்டிங் அலைன்மெண்ட் பற்றி சரியில்லை. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் மேக் மேபி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து என்னோடய கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஓகே, இன்க்ளூடிங் தி ஃபாண்ட் விச் ஐ ஹேவ் இட்ஸ் ப்ரீமியம். அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாமான்னு தெரியல, பட் ஸ்டில் நான் வந்து ஐ வில் மேக் அ வே டு ஷேர் தோஸ் இன்ஃபர்மேஷன் வித் யூ. நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதே கான்ஃபிகரேஷன் உங்கள் சிஸ்டம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே, பிகாஸ் இப்போ நான் வேறு கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கேன், நீங்கள் வேறு கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு அழகாக ஒர்க் ஆகும், ஃபார்மேட் ஆகும், உங்களை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் காமிக்கிறேன். ஓகே, இப்போது இது இருக்கட்டும். அண்ட் ஐ வில் ஹேவ் திஸ் as a பேக்கப் ஃபைல். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹோம் பேஜ் வந்து ஓகே மேபி ஐ வில் get it as a பேக்கப். ஓகே, ஸோ ஹோம் பேஜ் ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் அதை. ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் மேக் இதை காப்பி பண்ணது வந்து ஒரு பேக்கப் வச்சுக்கிறேன், பேக்கப். பிகாஸ் நான் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஏபிஐ எப்படி கால் பண்ணது நான் சொல்ல போகிறேன். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம சொல்லும் போது உங்களுக்கு பழைய ஃபைலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா I have only 3. ஒய் சாரி. ஓகே, இது மாதிரி பழைய பேக்கப் ஃபைல் எனக்கு தேவைப்படும். சப்போஸ் நான் ஏதாச்சும் கோட் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அதனால் அது அந்த ரிஸ்க் நான் வச்சுருக்கேன் நான். ஓகே, பேக் அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க கேடிஎம்மில்? ஆக்சுவலி இட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபெப். ஓகே, ஃபெப் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. ரைட், கூல். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஏபிஐ போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் யுவர் ஏபிஐயில் என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இதுதான் நம்ம ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ யாராச்சும் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம், இந்த ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
கண்ணாலே பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சிடணும். முத்துக்குமாரி நீங்கள் சொல்லுங்கள். முத்துக்குமாரி இருக்கீங்களா? இருக்கு அன்பு. சொல்லுங்கள், இது எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். இது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸாக சொல்லுங்கள். இல்ல என்ன கேக்குறீங்கன்னு புரியல. இப்போது ஓகே இருக்கு, லெட் மீ ஃபார்மேட். இதுதான் வந்து நம்மளோட ஜேசன் ஃபைல், ஐ மீன் நாட் ஜேசன் ஃபைல், இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து வி ஹேவ் போஸ்ட்குள்ளே வந்து வி ஹேவ் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? இப்போது இந்த ஐடி என்ன, இந்த இப்போ நான் எப்படின்னா ஐடி வந்து 1 வந்து நம்பர் டேட்டா டைப்பில் இருக்குது, அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னேன். லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have an object here. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தி இதெல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லையா, இதுக்கு மேலே தான் இதுதான் அதுவே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஐடி, இது வந்து நம்பரில் இருக்குது, டைட்டில் ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அது மாதிரி. சொல்லுங்கள். டைட்டில் அண்ட் பாடி வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. யூசர் ஐடி ஆல்சோ நம்பர்ல இருக்கு. டாக்ஸ் வந்து அரேல இருக்கு. அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லணும். பிகாஸ் உள்ள இந்த ஸ்ட்ரிங் தானே இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், பிகாஸ் அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங் தான் இருக்குது இதுக்குள்ளே. கரெக்டாக? ஸோ யூ ஷுட் கால் இட் அஸ் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே. ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குது? ரியாக்ஷன் ஆல்சோ நம்பர். ஓகே. ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து யூ ஷுட் whenever you see அவுட்புட், ஐ மீன் JSON ஃபார்மேட், யூ ஷுட் ஏபிள் டு விஷுவலைஸ் இட். ஸோ கரெக்டாக என்னென்ன டேட்டா ஃபார்மேட்டில் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வித் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ காப்பி திஸ் URL அண்ட் கொஞ்சம் மேலே போயிட்டு இது நான் எப்படி கால் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, தட்ஸ் அ மெயின் திங். ஸோ நம்ம என்ன சோஃபா நம்ம JavaScript ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have done a lot, right? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், we have used XHR and we have used fetch and அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோமா? நான் Axios பற்றி தான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட லாஸ்ட் செக்ஷனில். கரெக்டாக? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் யூஸ் தி ட்ரெடிஷ்னல் ஃபெச் API. ஓகே, லேட்டாக நம்ம வந்து Axiosலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஓகே. ஸோ இப்போ நீ நார்மலாக என்ன பண்ணுவீங்க, டேட்டா ஃபெச் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? பட் இங்கே வந்து லைக் டிஃப்ரெண்ட்டாக கால் பண்ணுவீங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ப்ளீஸ் டேக் கேர், ஐ மீன் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது கவனிங்க. ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ டூ ஒன் திங், லெட் மீ ரிமூவ் எவ்ரி திங், நாட் எவ்ரி திங், எல்லாமே இருக்கட்டும். இந்த கோட் எல்லாமே புரியுது இல்லை? இல்லை ஃப்ரெஷ்ஷாக சொல்லி தருவா உங்களுக்கு? இந்த கோட் எல்லாமே புரியுதா? புரியுது. ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கால் தி API எப்படி பண்ணணும்னா, நீங்கள் நார்மலாக யூ ஷுட் நாட் ஹேவ் இட் லைக் திஸ் ஃபெச், இப்படி கால் பண்ணக்கூடாது. பிகாஸ் React is built in such a way that we have to follow certain paradigmsனால் லைக் அதோட வே ஆஃப், நம்ம என்ன சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட, React is a declarative paradigm சொல்லியிருந்தேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம சொல்லிட்டா போகணும், அது ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் டேக் கேர் பண்ணிக்கும். ஓகே. ஸோ அந்த வழியில் நம்ம என்ன பண்ணோம்னா, we have many states actually. ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறதுனா, ஸ்டேட் என்ன ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் சொல்லாதீங்க. நார்மலாக இன் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அதோட தன்மை எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் கரெக்டாக தமிழ் சொல்கிறேன்னா தெரியல, பட் ஸ்டில் லெட் மீ ட்ரை. தப்பாக சொன்னேன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே. ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது ரியாக்டில் பார்த்தீங்கன்னா we have many inbuilt functionalities. ஓகே. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், லைக் React அப்ளிகேஷன் வந்து we can build it in 2 ways சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் கிளாஸ் கம்போனண்ட். ஓகே. ஸோ React எல்லாமே கம்போனண்ட் தான். கரெக்டாக? ஸோ அதில் வந்து we have 2 ways of creating React applications. ஒன்று வந்து கிளாஸ் கம்போனண்ட், அது வந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப அவுடேட் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறது கிடையாது. அது கிளாஸ் காம்போனன்ட்ஸ் பற்றி நம்ம React சீரீஸில் பார்க்க போகிறோம் இன் அவர் அஃபிஷியல் சீரீஸ். ஓகே, ஃபைன். இப்போதைக்கு நம்ம வந்து we have இது என்னது, இட்ஸ் கால் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட். பிகாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், இட்ஸ் கால் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட். கரெக்டாக? ஸோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ் அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன், மற்ற இன்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, தே ஹாவ் சர்டன் திங்ஸ் கால் ஹூக்ஸ். ஓகே, நான் இங்கே எழுதுறேன் பாருங்கள். இட்ஸ் கால் ஹூக்ஸ். ஹூக்ஸ் என்னன்னா,
லைக் கொக்கின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன், அதுக்கான கரெக்டான வேர்டான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐ எம் ரிமெம்பரிங் வித் தட் நேம். ஹூக்ஸ்னாவே ஸோ ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து நம்ம சர்டன் கண்டிஷன்ஸ் ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம், ஹூக்ஸ் மூலியமாக பண்ணிக்கலாம். ஓகே, அதில் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் செக்ஷன். அந்த ஸ்டேட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணோன்னா வி ஹேவ் யூஸ் ஸ்டேட். அண்ட் இன்னொன்று நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வி ஹேவ் யூஸிங் தி சேம் திங் லைக் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இட் மீன்ஸ் வி ஆர் ஃபாலோயிங் எ ஸ்டாண்டர்ட். ரியாக்டில் இந்த மாதிரி யூஸ்ன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட்ஸ் கால் ஹூக். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹூக், இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஹூக். இப்படி தான் நம்ம நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்லணும். ஓகே, ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அண்ட் யூஸ் எஃபெக்ட் நான் எதுக்கு நான் இந்த செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ தட் இட் வில் பி யூஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் see about state first. நான் ஃபியூச்சர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி let's see about state. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's go to UI. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா let me remove everything because நான் ஆல்ரெடி பேக்கப் வச்சுருக்கேன்ல. ஸோ என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் தேவையில்லை எனக்கு, ரிமூவ் பண்ணுறேன். நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அண்ட் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஆல்சோ ஹேவ் இட் லைக் மேபி சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எனக்கு இதுக்கு தேவையில்லைங்க. ஸோ ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் remove this thing to ஒரு நிமிஷம். ஹலோ, எது? ஓகே, நான் அது ஓடிபி வரணும். நான் இப்போ லைவில் இருக்கேன், நான் கூப்பிடுவா, அப்புறம் கூப்பிடுவா. சரி, ஓகே, நான் பண்ணுறேன். யா, சாரி. ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் ஆஸ் அ சிம்பிள் ரிட்டன் மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வைக்கிறோம். கரெக்டாக? சரி, ரூம் பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் நிறைய வச்சுருக்குமா கோடு. ஸோ ஒன்று பண்ணுறாங்க, லெட் மீ ரூம் எவ்ரி திங். ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக ஐ எம் கிரியேட்டிங் எ ரிட்டன். அண்ட் இதுக்குள்ளே வந்து லெட் மீ ஹேவ் இட் லைக் ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். லெட்ஸ் மீ ஹேவ் லைக் திஸ் ஃபார் add a tip. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் சம்திங் கால். இப்போ நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து வி ஹேவ் நிறைய ஆர்டர் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஆர்டர் பண்ணும்போது ஏதாச்சும் டிப்பு பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் கொண்டு வர சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இட்ஸ் பியூர்லி ஃபார் தி கான்செப்ட். ஓகே, ஸோ நான் அப்ளிகேஷனுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் இது ஒரு பேசிக் கான்செப்டாக இருக்கும். நான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனில் இந்த கான்செப்ட்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் இந்த சின்ன கான்செப்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே வந்து லெட் மீ ஹேவ் இட் லைக் ஒரு பேக்கில் போட் பிகாஸ் ஐம் கோயிங் டு ரைட் மல்டிபிள் லைன்ஸ் ஹியர். அதனால் இந்த ரெண்டு இது போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து லெட் மீ கிரியேட் எ பட்டன் ஹியர். ஓகே, ஸோ பட்டன் வந்து லெட் மீ புட் இட் as ஒன் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் வி ஹேவ் எரர் ஹியர். ஏன் எரர் வருது? பிகாஸ் லெட் மீ க்ளோஸ் திஸ். சேவ் அண்ட் டிவ் ஓபன் பண்ணல, ராப் பண்ணனும். யா கரெக்ட். மேப் பண்ண அவசியம் இல்லை பிகாஸ் நான் எதுவும் லூப் பண்ண போதில்லை இல்லை. ஸோ ஐ டோன்ட் நீட் டு மேப். ஸோ சொன்ன மாதிரி நான் ரேப் பண்ணணும். ஹேவ் டு ரேப் லைக் திஸ். சேவ். கூல், நைஸ். ஸோ இதாங்க நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு கைட் அதர்ஸ். நைஸ். ஸோ லெட் மீ மூவ் திஸ் திங் டு க்ளீன் ஆயிடுச்சா? இப்போ எந்த எரரும் காமிக்கல. ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும், எதுவுமே எரர் காமிக்கல. கூல். ஸோ இப்போ அவுட் போய் பார்க்கலாம். அண்ட் போரிங்காக இருக்குல்ல யூஐ. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவன் இஃப் யூ ஆர் லேர்னிங் சம் கோர் கான்செப்ட் ட்ரை டு ஸ்டார்ட் வித் தி யூஐ. ஸோ சிம்பிளாக யூஐ பில்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து லெட் மீ ஹேவ் இட் டிவ். இப்போ வந்து டிவ் இது. இதுக்குள்ளே வந்து லெட் மீ ஹேவ் இட் கிளாஸ் ஆஃப் BGUI padding ஆஃப் 5. சேவ். ஓகே, அண்ட் ஒரு மார்ஜின் ஆஃப் 10 வச்சுக்கிறேன் மேபி. அண்ட் ரவுண்டு வச்சுக்கலாம், ஷேடோ வச்சுக்கலாம். ஸோ சேவ். அண்ட் ஓகே, சிம்பிளாக ஆயிடுச்சா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டிப் சொல்லி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஓகே, பிகாஸ் இது H4 இல்லையா? ஸோ கிளாஸ் நேம் அண்ட் ஃபாண்ட் செமி போல்ட் டெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸல். சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் ஆடட் டிப்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் எனக்கு என்னென்னா நான் எவ்வளோ டிப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ ஹாவ் டு சே ரைட். ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் டூ சம்திங் லைக் இது நான் பக்கத்தில் வச்சுக்கிறேங்க பிகாஸ் இந்த டிப்புக்குன்னு ஒரு தனி இது வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், லெட் மீ ஹேவ் டு செட் டிவிஷனுக்குள்ளே வந்து ஒரு பட்டன் இருக்கட்டும். அண்ட் இதுக்குள்ளே வந்து இன்னொரு பட்டன் இருக்கட்டும். ஓகே, இது வந்து பட்டன் தேவையில்லை ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் இது பட்டன் தேவையில்லை. லெட் மீ ஆஸ் ஸ்பேண்டாக போட்டுக்கிறேன். ஓகே,
ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேன் டேக்குள்ளே 1 இருக்கட்டும் அண்ட் பட்டனுக்குள்ளே வந்து ஆட் டிப் அப்படி வைக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிப்போம். ஸோ யா இப்போ என்ன பண்ணலாம், பட்டனுக்காக ஸ்டைலிங் பண்ணிடலாம் குயிக்காக. ஸோ அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் padding x of 3, padding y of 1, rounded, pg of blue 500, text of white. ஓகே கூல். ஸோ இப்போ எனக்கு வந்து இது எல்லாமே ஒரே லைன் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் யூஸ் சம்திங் கால் ஃப்ளக்ஸ் ஐட்டம்ஸ் சென்டர் அண்ட் கூல். அண்ட் இது கொஞ்சம் எனக்கு ரைட்டில் வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஐ கேன் யூஸ் சம்திங் கால் ஜஸ்டிஃபை பிட்வீன். ரைட்டில் அழகாக போயிடுச்சு. ஸோ ஆட் டிப் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வரணும். அண்ட் நம்பர் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஆட் சம்திங். இந்த பட்டனுக்கு முன்னாடி வந்து let me add some margin left of 10 maybe. கூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டிப் இருக்குது. இப்போ கிளிக் பண்ணும்போது யூ ஷுட் இன்க்ரிமேட் இட். நல்லா பாருங்கள், என்னோட லாஜிக் என்னென்னா இதுதான் இப்போ ஆக்சுவல் லாஜிக் வர போகிறோம் என்னென்னா, ஸோ இது நான் ஆட் டிப் தரும்போது திஸ் நம்பர் ஷுட் இன்க்ரிமேட். ஓகே, ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிப்பிக்கல் ஜாவாஸ்கிரிப்ட் டாமில் என்ன பண்ணுவீங்க, ஒரு வாட்டி ஆட் பண்ணும் போதும் அந்த வேல்யூவை நீங்கள் கெட் பண்ணிவிட்டு அதை இன்க்ரிமேட் பண்ணுவீங்க, இன்க்ரிமேட் பண்ணி ஷோ பண்ணுவீங்க. கரெக்டாக? தட்ஸ் அ ஆக்சுவல் லாஜிக், ரைட்? ரியாக்டில் நீங்கள் எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான வேயில் இருக்குது பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? மேப் என்ன லாஜிக் பண்ண போகுதுன்னு புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ஹேவ் டெஸ் பெருசாக வச்சுக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக. லெட் மீ ஹேவ் டெஸ் அ கிளாஸ் நேம் ஆஃப் மேபி டெக்ஸ்ட் ஆஃப் 2XL வச்சுக்கிறேன் பெருசாகிறதுக்காக. 2XL அப்படின்னு ஒன்று இருக்கா? டெக்ஸ்ட் 3XL. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்கும், எக்ஸல் வச்சுக்கலாம். ஓகே கூல், சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் இனிஷியல் வேல்யூ ஆஃப் 1, ரைட்? ஸோ இந்த 1 வேல்யூ வந்து ஐ நீட் டு சேஞ்ச் இட் ஆக்சுவலி. இதான் லாஜிக். ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, வென்எவர் யூ ஹேவ் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த வேல்யூவை கெட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ பண்ணுவீங்க. கரெக்டாக? ரியாக்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இது பட்டன் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகுது இல்லையா? ஸோ லெட் மீ கிரியேட் அஸ் அ பட்டன். ஒரு ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் அ ஆல் கிளிக் ஈவெண்ட். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் சம்திங். நம்ம HTML ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இங்கே ரியாக்டில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ஆன் கிளிக். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சி வந்து அப்பர் கேஸ் காமிக்குது. ஏன் காமிக்குது அப்படின்னா, இதுதான் அதோட கன்வென்ஷன். ஓகே, ஷுட் ஆல்வேஸ் யூஸ் ஆன் கிளிக். ஸோ இது வந்து யூ கேன் ரைட் யுவர் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஹியர். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இங்கே நான் ஒரு மெத்தட் ரைட் பண்ணுறேன். லைக் இந்த ஆட் டிப் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு கால் அ மெத்தட். என்ன மெத்தட்? ஆட் டிப் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன், இது மெத்தட்னால ஐ ஹேவ் டு டிஃபைன் இட் பிஃபோர். ஸோ மேலே போய்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம், இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம், இஷ்டம். என்ன பண்ணுறேன், இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கிரியேட் இஸ் அ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ கான்ஸ் ஆட் டிப் அண்ட் அகெயின் கம்ப்ளீட் ஹேங் ஆகுது, ஏன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் கிரியேட்டட் ஆட் டிப், ரைட்டா? என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு வாட்டி அந்த வேல்யூ வாங்கணும். கரெக்டாக? ஸோ பிஃபோர் ஆட் லாக் பண்ணி பார்க்கலாம். சும்மா லாக் ஆட் டிப் ஃபங்க்ஷன் கால்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன், சிம்பிள் மெசேஜ், ரைட்டா? ஸோ சப்போஸ் யாருக்காச்சும் புரியல அப்படின்னா ப்ளீஸ் இந்த ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட்டில் இருக்கிறத தேவையில்லை. அண்ட் லெட்ஸ் see the output. இப்போ என்ன பண்ணலாம், லெட்ஸ் ரைட் கிளிக், ஓப்பன் அவர் கன்சோல் லாக். அண்ட் இப்போ நிறைய காமிக்குதுங்க. எதனால் இதை காமிக்க தெரியல. லெட் மீ ரிஃப்ரெஷ் இட். போயிடுச்சா? சூப்பர். இப்போ ஆட் டிப் பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஆட் டிப் ஃபங்க்ஷன் கால்டுன்னு வருது. சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஐ நீட் டு ஹேண்டில் இட், ரைட்? ஸோ அதை நான் எப்படி பண்ணலான்னா, நிறைய வழியில் பண்ணலாங்க. ஓகே, பட் ரொம்ப சிம்பிளான வேயில் சொல்கிறேன். ஸோ ரியாக்டில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ஹூக்ஸ்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இதில் மோஸ்ட் பாப்புலர் யூஸ் பண்ணதில் வந்து யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் வச்சுருந்தோம். கரெக்டாக? ஸோ ஒரு வேல்யூ வந்து ஒரு டெம்பரரியாக நீங்கள் வந்து ரியாக்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் சம்திங் கால் ஸ்டேட். ஓகே, ஸ்டேட்னா அதோட அதான் ஐ திங்க் அந்த தன்மைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டேட்டை வச்சு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். அதை நீ எப்படி டிஃபைன் பண்ணால் சொல்கிறேன். ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்கள் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ்குள்ளே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ்குள்ளே தான் போடணும். வெளில போட்டிங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க் பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்.
அதனால் இதுக்கு மேலே நான் பண்ணுறேன் அப்படின்னா டாப்பில் போயிட்டு லெட் மீ கிரியேட் யூஸ் ஸ்டேட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஸ்டேட். ஸோ இது என்ன பண்ணோம், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட். பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா, லைன் 1ல் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், யூஸ் ஸ்டேட் என்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இட் ஹஸ் இம்போர்ட்டட் அ ஃபைல் ஃப்ரம் ரியாக்ட் கால் யூஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணிட்டு அதை கீழே போட்டுக்கிறேன், பிகாஸ் நம்ம ஃபியூச்சர் தேவைப்படும். ஓகே, சூப்பர். இப்போ யூஸ் ஸ்டேட் வந்து இது வந்து மெத்தட். நல்லா பார்த்துக்கோங்க, whenever we are calling a hook we should call it like this. இது வந்து மெத்தட், பேசிக்கலி இது வந்து ஃபங்க்ஷன் தாங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறது தான் இப்படி, இதுக்கான நேம் கன்வென்ஷன் தான் நம்ம யூஸ் ஸ்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have something called returns a stateful value and function to update it அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் இனிஷியலான வேல்யூ வைக்க போகிறீங்கன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வைக்க போகிறேன், எனக்கு வந்து என் வேல்யூ வந்து இதுதான் வேல்யூ வந்து இருக்க போகுது. ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் தி நம்பர், ரைட்டா? ஸோ இந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் தானே, ஸோ ஐ வில் புட் தட் இனிஷியல் வேல்யூ ஆஸ் மேபி 0 or 1 வச்சுக்கலாம். நான் 0 வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இதை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் அண்ட் லெட் சேவ் இட் as இது பேர் நான் அது டிப் தானே, ஸோ டிப் அமௌண்ட் வச்சுக்கிறேன். நல்லா கரெக்டாக நேம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டிப் அமௌண்ட் நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ லாக் இட். ஸோ லாக் பண்ணுறேன், டிப் அமௌண்ட்டை பார்க்குறேன். ஸோ சேவ் அண்ட் கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஓகே, ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் 2 things. இது வந்து ஒரு அரேயில் வந்து இட் இஸ் கிவிங் 2 things. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் தி வேல்யூ விச் வி ஹேவ் டிஃபைன்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அந்த வேல்யூ நீங்கள் அப்டேட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஷியல் அந்த 0 வேல்யூ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எதுவுமே நேம் இல்லை, கரெக்டாக? ஸோ இதுதான் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, they have used the JavaScript கான்செப்ட், ES6 கபோவில் உள்ள அரே டிஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we have 2 ரைட், 0 ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கரெக்டாக? இது எப்படி பண்ணலாம், நம்ம வந்து டிஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம். லைக், ஸோ இது வந்து அரேக்குள்ளே அப்படி போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ அரே டிப் அமௌண்ட் வந்து 0ல் இருக்கும், இனிஷியல் வேல்யூ இருக்கும். அண்ட் அதை நான் செட் பண்ணுற வேல்யூ என்னது, we can call it as set tip amount அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம நேம் தான், நம்ம என்ன வைக்கிறோமோ அதுதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா let me log both. ஸோ set tip amount. ஸோ சேவ் அண்ட் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ஸோ we have இந்த 0ல் காமிக்குது அண்ட் மீதியில் வந்து ஃபங்க்ஷன் காமிக்குது. ஓகே, ஸோ இதுதான் தெரிஞ்ச விஷயம். ஸோ எப்போ நீங்கள் ஸ்டேட் யூஸ் பண்ணுறீங்களோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ 2 வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்த இனிஷியல் வேல்யூ. ஓகே, அது வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியல் வேல்யூ இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் அந்த செகண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நேம்லாம் நம்ம தரதாங்க. யூ கேன் டிஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணதால நம்ம கஸ்டம் நேம் வேணாலும் தந்துக்கலாம். ஓகே, ரைட்டா? ஸோ இது ஃபார் எல்லாம் புரிஞ்சுதா? இது மட்டும் இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுதா? திரும்ப சொல்லிடலாமா? திருப்பி சொல்லணுமா? எனக்கு அந்த செட் அந்த டிப் அமௌண்ட் போட்டு கொஞ்சம் விளங்கலை. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், யூஸ் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் whenever இப்போ நான் வந்து let me comment this and let me define it again. யூஸ் ஸ்டேட் 0 வேல்யூ போடுறேன், let me have this cons and maybe என்னோடய வேல்யூ வந்து நான் போடுறேன், let me have like அமௌண்ட் போடுறேன் வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் டிப் அமௌண்ட்டே போடுறேன், டிப் அமௌண்ட். இதை நான் வந்து இங்கே பாருங்கள், திஸ் நேம் என்னோட இஷ்டத்துக்கு இது மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இது இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் கிடையாது. இந்த யூஸ் ஸ்டேட் மட்டும் தான் நீங்கள் வந்து இது வந்து ஒரு இன்பில்ட்டான ரியாக்ட் ஃபங்க்ஷன், கரெக்டாக? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து நேம் பண்ணிக்கணும். இந்த அமௌண்ட் நீங்கள் என்ன வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதுவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து அதை லாக் பண்ணி பார்க்கலாம். என்னது, திஸ் டிப் அமௌண்ட். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we have 2 it has returning. இங்கே பார்த்தீங்கன்னா டிப் அமௌண்ட்டில் வந்து we have 2 வேல்யூஸ் ரிட்டர்னிங். ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 0. இந்த 0 என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே என்ன வேல்யூ தந்துருக்குமோ இதுதான். இங்கே வந்து நீங்கள் தான் தந்துக்கலாம். யூ கேன் பாஸ் நல், யூ கேன் பாஸ் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் யூ கேன் பாஸ் அரேக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ உங்கள் டேட்டா டைப் மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் ஏதாச்சும் வேல்யூ நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் மாதிரி டிஃபைன் பண்ணிப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இட்ஸ் கிவிங் எஸ் 2 things, ரைட்? ஒன்று 0. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ நான் அரே தரேன் வச்சுக்கோங்களேன், அரே வந்து தரேன், ஐ மீன் ஆப்ஜெக்ட் தரேன். ஸோ ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா let me have like a நேம் ஆஃப் அன்பு தரேன் வச்சுக்கோங்களேன். நல்லா பாருங்கள், சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த ஃபஸ்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஹேவ் தட் ஆப்ஜெக்ட். நான் என்னென்ன பாஸ் பண்ணுறேனோ இதுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே என்னால் இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வாங்க முடியுது. ஓகே,
அண்ட் செகண்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா we have the function. இந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த நேம் நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து மாற்றிக்கலாம். நான் எப்படி நான் ஷோ பண்ணுறேன் ஃபியூச்சரில். ஓகே, இப்போ இந்த 2 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் யூஸிங் அரே டீஸ்ட்ரக்சரிங் கான்செப்ட் டு டீஸ்ட்ரக்சர் தோஸ் 2 items. ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, நல்லா பாருங்கள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. 0 இண்டெக்ஸில் என்னோட இனிஷியல் வேல்யூ இருக்குது. ஓகே, அண்ட் மற்ற இதில் வந்து ஐ ஹாவ் எஃப்னா ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அரே டீஸ்ட்ரக்சரில் நான் இது மாதிரி சின்டெக்ஸை போட்டுக்கிறேன். இதுக்கான சின்டெக்ஸ் இதுதான் அரே டீஸ்ட்ரக்சரிங் சின்டெக்ஸ். அதில் 0 இண்டெக்ஸ் இருக்க இந்த வேல்யூ வந்து ஐ எம் ஹேவிங் இட் as டிப் அமௌண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ எம் கால் இட் as எனி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டிப் அமௌண்ட் அப்படி கூட நான் போடலாம். ஓகே, ஸோ இது ஏன் இஷ்டம் தான், நான் என்ன நேம் எனக்கு பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் டு ஹாவ் தி ப்ரிஃபிக்ஸ் கால் செட். ஏன்னா நம்ம வந்து வேல்யூ செட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் எந்த அமௌண்ட் நீங்கள் போடுறீங்களோ இந்த வேரியபிளில், இதான் வேரியபிள் கரெக்டாக. ஸோ அந்த வேரியபிள் அமௌண்ட்டுக்கு முன்னாடி செட்டுன்னு போட்டுட்டு டிப் அமௌண்ட்னு கொடுங்க. அது குட் கன்வென்ஷன் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுதா முஷ்கிர்? விளங்கிட்டு. ஓகே, விளங்கினா கூட பரவாயில்ல, நம்ம அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கிடும். ஓகே, ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ், லெட் மீ ரிமூவ் அதர் திங்ஸ் அண்ட் இங்கே வச்சுக்கலாம். ஸோ சேவ், லெட்ஸ் செக் இட் அண்ட் ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகுது. ஓகே கூல், நான் இப்போ லாக் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் எப்படி வாங்குறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இறக்க காமிக்குது, ஏன்னா இட்ஸ் கமிங் ஃப்ரம் ESLint. ஸோ டிஃபால்ட்டாக வீட்டில் வந்து வி ஹேவ் ESLintனால அதனால் எரர் காமிக்குது. நான் இது யூஸே பண்ணலன்னு காமிக்குது. யூஸ் பண்ணி அந்த எரர் போயிடும். இட்ஸ் அ வார்னிங், ஆக்சுவலி இட்ஸ் நாட் எரர், இட்ஸ் அ வார்னிங். ஓகே ரைட், இப்போ ஸ்கால் பண்ணிவிட்டு இப்போது அந்த வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே இப்போ இந்த வேல்யூ தானே மாறணும் எனக்கு. ஐ ஹாவ் தட் ஒன் தான் மாறணும். அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ இது வேரியபிள் ஆஸ் இட் இஸ். ஸோ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கன்வெர்ட் தட் ஸ்டாட்டிக் வேல்யூ அண்ட் சேஞ்ச் இட் ஆஸ் அ டைனமிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிப் அமௌண்ட் தான் நம்ம வேல்யூ, கரெக்டாக டிப் அமௌண்ட் தந்துடுறேன். ஸோ சேவ் ஃபவுண்ட் பண்ணிக்கிச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 0 ஃபிஷ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா we have 0. ஏன் 0 இருக்குது, பிகாஸ் யூஸ் ஸ்டேட்டில் வந்து ஐ ஹேவ் டிஃபைன் தி வேல்யூ 0, அதனால் அந்த வேல்யூ வந்து 0 காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஸ்ட்ரிங்கில் அன்பு தர வச்சுக்கோங்களேன், சேவ், இங்கே பார்த்தீங்கன்னா அன்புன்னு வருது. ஸோ நல்லா வச்சுக்கோங்க, ஒரு டெம்பரவரி வேரியபிள் ரியாக்டிவாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வே தான் இந்த யூஸ் ஸ்டேட். இங்கே என்ன வேணால் பண்ணிக்கலாம். யூ கேன் கிரியேட் as a ஆப்ஜெக்ட் அன்டிஃபைனாக கூட நீ வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு டேட் டைப் தானே ஜாவாஸ்கிரிப்டில், ஸோ அதை நீ வச்சுக்கலாம். அண்ட் சவுண்ட்ஸ் ஓகே, பூலியன் வச்சுக்கலாம் அண்ட் ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ நம்ம லொக்கேஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி 0, ரைட்? அதான் 0 நான் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா we have 0 which is good. ஓகே, பட் நம்மளுக்கு டைனமிக்காக அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா we can do something called, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல இந்த செகண்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி சொல்லிவிட்டு அதை வச்சு வேல்யூ செட் பண்ணிக்கலாம் சொன்னேன்ல. ஸோ என்ன பண்ணுறேன், அதை நம்ம கீழே போயிட்டு லெட் மீ செட் தட் வேல்யூ. ஸோ செட் டிப் அமௌண்ட், அது ஒரு ஃபங்க்ஷன், கரெக்டாக ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும் லைக் திஸ். ஸோ இப்படி கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து என்ன வேல்யூ அந்த வேல்யூ நீங்கள் போடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து 2 மாறணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாருங்கள், 2 மாறுறேன். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் போனீங்கன்னா refresh and we have error, does not provide export name default அப்படின்னு வருது. ஓகே, ஸோ ஏன் அந்த error, மேபி set tip amount, refresh it again. அதுக்குமா error வரல. மைண்ட்.jsல வந்து 5 லைனில் வந்து error காமிக்குது. ஓகே, இது கீழே போயிட்டு நம்ம export default home page வந்திருக்கும். Okay, maybe let me go and check again. Okay, இதுக்கு மேலே ஒர்க் ஆச்சாங்க எல்லாமே. Request a module does not provide an export name default. Okay, maybe நல்லா பண்ணுறோம். let me go to the backup. அங்கேயும் ஒரு நேம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, let me changes it to back அப்படின்னு வச்சுக்கிறேன், which is for backup. இதே மாதிரி வச்சுக்கிறேன் back. ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே தான். ஸோ நான் அதை தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ நான் மெயின்.jsக்குள்ளே போயிட்டு லைன் 5ல் வந்து இம்போர்ட் ஹோம் பேஜ், இதுதான். இதுக்குள்ளே வந்து டஸ் நாட் ப்ரொவைட் அன் எக்ஸ்போர்ட் நேம் டிஃபால்ட், பட் கீழே நான் வந்து எக்ஸ்போர்ட் தந்திருக்கேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்
Maybe interesting. Maybe நான் என்ன பண்ணுறேன், let me close this. Let me again run this. npm run dev. Refresh. Okay, now we have another error. Refresh. Okay, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have something new error. So too many redunders அப்படின்னு காமிக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, let me do one thing. let me அதோட செட் டிப் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். எஸ், ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஏன் இந்த ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த செட் டைம் தரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ forgot to say something லைக் எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு யூஐயில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ இட் வில் ரீரெண்டர் தி என்டையர் காம்போனன்ட். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து ஒரு ஸ்டேட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை வேலை டேட்டா போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இது நிறைய வாட்டி ரீரெண்டர் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு எரர் காமிச்சது கீழே கன்சோலில் போன வாட்டி பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம லாஜிக் என்ன, நம்ம லாஜிக் பார்த்தீங்கன்னா, நான் எப்போ அந்த ஆட் டிப் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அந்த சமயத்தில் தான் ஐ நீட் டு சேஞ்ச் தட் டிப் அமௌண்ட். கரெக்டாக? ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் இதை கட் பண்ணிவிட்டு இங்கே நான் போடலாம். கரெக்டாக? ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கரெக்டாக? ஸோ லெட் மீ ஹேவ் இட்ஸ் லைக் திஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன பண்ணுறதுனா லெட் மீ ஹேவ் டு லைக் 0-1 வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் இங்கே போய் பார்க்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ், எரர் காமிக்கல. இப்போ ஆட் டிப் கிளிக் பண்ணால் என்னாவது பார்க்கலாம். ஆட் டிப் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கிரிப் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம வச்சுக்கிற அந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூ டிஃபால்ட்டான வேல்யூ 0 இருக்கு இல்லையா, அது நம்ம 1 மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு டிப் அப்படின்னு வச்சுருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிப்னு வச்சுப்போம். ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்களேன். 0 காமிக்குதா. ஆட் தரும்போது நான் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அந்த ஸ்டேட்டில் அந்த வேல்யூ காமிக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஸ்டேட்ஸ் வில் ஒர்க். ஓகே, ஸோ இதுக்கும் புரிஞ்சுதா, நான் சொன்னதாச்சும் புரிஞ்சுதா உங்களுக்கு? Yes, sir. Yeah, and Yes, sir. ஓகே, ஸோ ப்ளீஸ் சேட்டில் வந்து ஸ்பேம் அதெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க, அவங்க கமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய வாட்டி போகிறதுனால நான் எல்லாமே பார்ப்பேன்னு கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தவங்க நான் அதை பார்த்து தான் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் காஷியஸாக இருங்க எல்லா விஷயத்துலையுமே. ஓகே, கூல், சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் என்னென்னா, லைக் லெட் மீ டூ ஒன் திங். ஸோ அன்புட்டு பெருமை படிப்போம். இங்கே வந்து let me change this by 1. ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். 0 இருக்குது, ஆட் தரும்போது 1 வருது. ஓகே, ஸோ இப்போ திருப்பி ஆட் தரும்போது பார்த்தீங்கன்னா 2 வரணும். கரெக்டாக? இன்க்ரிமெண்ட் ஆகணும். கரெக்டாக? பட் இங்கே எதுவுமே ஆகலை. ஏன் ஆகலைன்னா இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இந்த செட் டிப் அமௌண்ட்டை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கோம். ஓகே, பட் ஒரு பெஸ்ட்டான அப்ரோச் பார்த்தீங்கன்னா we have to make it dynamic. ஸோ ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா பண்ணிக்கலாம். we have to get the existing amount. ஸோ எக்ஸிஸ்டிங் அந்த டிப் அமௌண்ட்டை வாங்கணும். ஸோ அது எப்படி வாங்கிக்கலாம், ஐ கேன் கெட் இட் லைக் டிப் அமௌண்ட். பிகாஸ் ஆல்ரெடி நான் வேரியபிள் வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ அதுக்குள்ளே ஆல்ரெடி அந்த இன்ஷியலான வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ நான் வாங்கிட்டு நான் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஆகும், இப்போது 0 இருக்கும் ஃபஸ்ட்டு, 0க்கு அப்புறமா 1 ஆட் ஆகும். அப்புறம் இப்போது 1 இருக்கும், 1 + 1 2 ஆட் ஆகும். அப்படி ஒர்க் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்படி பார்த்துக்கலாமா. ஸோ லெட் மீ கட் இட், பேஸ்ட் இட் ஹியர். அண்ட் இப்போ எனக்கு அந்த கன்சலாக தேவையில்லைங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போது லெட் மீ ரிமூவ் தட். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் செக் பண்ணி பார்க்கலாம். டிப் 1 சூப்பர், கிளிக் பண்ணுறேன் 2 பார்த்தீங்களா. ஸ்டிப் பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டில் ஆட் கார்ட் அப்படின்னு தரீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு சஜஷன்ன்றதோட ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த ஆட் டிப் வந்து ஐ வாண்ட் டு ஆட் டிப் பை 10 rupees. அப்புறம் என்ன பண்ணலாம்? ரியாஸ், நீ சொல்லுங்க பார்ப்போம். அங்க கோட்ல அங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம கொடுத்தோம், அது வந்து 10 மாத்திரலாம். 0 எங்க? நோ எனக்கு இனிஷியலாக 0 இருக்கணுங்க. எனக்கு ஆக்டிவ் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து 10ன்னு மாறணும். 10, 20, 30, 40 அப்படின்னு மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக் இருக்கு இல்லைங்களா, டிப் அமௌண்ட். ஸோ ப்ளஸ் இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ 10 வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. டிப் 10, 20, 30, 40. ஓகே, ஸோ டோட்டலி உங்களுக்கு லாஜிக் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have the entire freedom. இப்போது நீங்கள் JavaScript பார்க்கும்போது வாட் சப்போஸ் ஐ ஹேவ் வாண்ட் ஐனா சிம்பிள் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேவ்
நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்குது. இப்போ நீங்கள் JavaScript நார்மலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ ஹேவ் டு கிரியேட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் அது கரெக்டாக நீங்கள் இன்னர் HTML-லையோ இன்னர் டெக்ஸ்ட்டில் நீங்கள் போடணும் கரெக்டாக. பட் டேட்டா நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் லாஜிக் என்னவோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்து டேக்கப் பண்ணிக்கும். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஆக்டிவ் தரும்போது ஏதாச்சும் ரிஃப்ரெஷ் ஆச்சா? எதுவுமே ரிஃப்ரெஷ் ஆகலை. ஆட்டோமேட்டிக்காக ரேட் என்ன பண்ணிச்சுன்னா எதெல்லாம் சேஞ்ச் ஆகணுமோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஓகே, தட்ஸ் அ மெயின் பர்பஸ் ஆஃப் யூஸிங் ரியாக்ட். அதை யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது நம்ம பற்றி ஃபியூச்சர் பார்க்கலாம். ஓகே, நோ வரிஸ் ஃபார் நோ. ஸோ சோஃபா நான் சொன்னதுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இன்னொன்று பார்க்கலாங்க. என்னென்னா ஆக்சுவலி இன்னொரு ஸ்டேட் அதே எக்ஸாம்பிள் தான். நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஐ ஹாவ் அ கண்டிஷன். என்னென்னா என்னோடய நேம் வாங்கணும். ஓகே, என் நேமை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 கேரக்டருக்கு அப்புறமா போச்சுன்னா எனக்கு வந்து அதை க்ரியேட் பண்ணணும் ரியல் டைமில். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ஹேவ் இட் லைக் திஸ். நான் சொன்ன டாஸ்க் ஒன்று ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? நான் டாஸ்க் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையா தெரில. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளீஸ் anyone ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் தி வாட்ஸ்அப் குரூப். ஓகே, ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பை தி வே யாரெல்லாம் ஜாயின் பண்ணல தெரிஞ்சுக்கலாமா? மாட்ஸ் இருக்கீங்களா இல்லை அவங்களும் ஆப்சண்ட்டா? யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணல ஆக்சுவலி இன்னைக்கு? ரோஷினி, ஓகே ஸ்வீதி and ஓகே விஜய். விஜய், எஸ். ஓகே, சூப்பர். ஸோ ஜஸ்ட் குரூப்பில் போட்டு விடுங்க, நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அந்த டாஸ்க் 1. ஓகே, ரைட். நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ சேஞ்ச் திஸ் UI. ஐ டோன்ட் வாண்ட் லெட் மீ ரைட் இட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ ரூம் பண்ணிக்கிற எல்லாத்தையும். அண்ட் இது என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ஹேவ் லைக் ஹலோ அப்படி இருக்கிற ஹலோ கெஸ்ட். அண்ட் இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் திஸ் நேம் அண்ட் ஐ வாண்ட் திஸ் சம்திங் கால் இன்புட். ஐ வாண்ட் அ இன்புட், டெக்ஸ்ட் இன்புட்டாக இருக்கட்டும். அண்ட் ப்ளேஸ் உள்ள பார்த்தீங்கன்னா லெட் மீ ஹேவ் லைக் என்டர் யுவர் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பட்டன் டு பி, எனக்கு பட்டன் தேவையில்லை. பிகாஸ் பட்டன் இஸ் ஸோ போரிங் கைஸ் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி என்டர் பண்ணிவிட்டு மவுஸ் கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு எதுக்கு அது பதில் நம்ம இன்ட்ராக்டிவ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்புட்டில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிள் இன்புட் வச்சுக்கிறேன் டெக்ஸ்ட்டுன்னு. ஸோ சேவ் பண்ணிக்கலாம், அப்படி இப்படி பார்க்கலாம். ஓகே, ஸோ கூல். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ அது கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கலாம் அழகா. என்ன பண்ணுறேன், கிளாஸ் நேம் குவிக்காக வந்து PS of 4, PY of 2, rounded, BG of 200 மேபி. சூப்பர். அவுட்லைன் தேவையில்லை எனக்கு. ஸோ அவுட்லைன் ஆஃப் நான். ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஐ வாண்ட் திஸ் டு பி ஃபோக்கஸ், ரைட்? ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் சம்திங் கால் ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ இப்போ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்சர் இதுக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு யூஎக்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், கரெக்டாக? ரைட். இப்போ லாஜிக் என்னென்னா, நான் என்ன வேலை இங்கே போடுறேனோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2-3 வேர்டு போடுற வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் A and B போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு எதுவும் வரக்கூடாது. பட் வென் மை வேர்ட் எக்ஸீட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 4, அப்போது நான் என்டர் பண்ண வேல்யூ வந்து யூ ஷுட் ஷோ இட் இன் திஸ் UI இன் ரியல் டைம். ஓகே, அண்ட் இன்னும் ஒரு கேட்ச் இருக்குது. என்ன கேட்ச்னா, நான் வந்து இப்போது எல்லாமே ஸ்மால் கேஸ் அண்டு தான் போடுறோம் இல்லையா? ஐ மீன் ஸ்மால் கேஸ் வேர்டு தான் போடுறோம் இல்லையா? எனக்கு அந்த கேபிட்டல் A வந்து ஐ வாண்ட் இட் இன் அப்பர் கேஸ். ஸோ அது எப்படி பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்னோடய ஐடியா புரிஞ்சுதா? நான் என்ன பண்ண போகிறேன், ஐ மீன் நான் என்ன பண்ண போகிறேன்னு புரிஞ்சுது எல்லாருக்கும்? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட லாஜிக் போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கு ஐம் கோயிங் டு ஹேண்டில் தி ஸ்டேட். நான் இன்புட்டை வந்து ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு தெரியணும். அது நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் யூஸ் சர்டன் ஹூக்ஸ் கால் யூஸ் ஸ்டேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு தி காம்போனண்ட். அது ரூம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. எவ்ரி திங். ஓகே, அண்ட் இங்கே ஹோம் பேஜ்க்குள்ளே காம்போனண்ட்குள்ளே யூஸ் ஸ்டேட்டை கால் பண்ணுறேன். அண்ட் இது இனிஷியல் வேல்யூ வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ ஆசிட்டிஸ் வைக்கிறேன், எம்டிஏ ஸ்ட்ரிங்காக வைக்கிறேன். அண்ட் வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா அரே டிஸ்ட்ரிங் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஐ வாண்ட் லைக் அ நேம் அண்ட் செட் நேம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, நல்லா பாருங்கள். நேம் நான் தரேன் என்னோடய நேமு. அண்ட் செட் நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன் அது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லாஜிக் லைக் இங்கே நான் வந்து நேம் வைக்கலாம். ஸோ ஐ கேன் யூஸ் சம்திங் நேம்ஸ் லைக் இது கட் பண்ணிவிட்டு ஐ வில் ஹாவ் லைக் டைனமிக் டெனரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன், இஃப் கண்டிஷன் மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, whenever you are using JavaScript inside HTML in JSX, நீங்கள் என்ன பண்ணணும்னா you have to use this curly braces.
இதுக்குள்ள தான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் நீங்கள் ரைட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ 4+4 8ன்னு வரும். இப்போது 2 பண்ணும்போது சேவ் பண்ணி பாருங்கள், 8 வருது. ஓகே, ஸோ இங்கே தான் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணிக்கணும். நீங்கள் இது போடாமல் போட்டிங்கன்னா இட் won't work. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே வந்து ஐ வாண்ட் டு செக் லைக் நேம் வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் கெஸ்ட். ஓகே, அதுவே இல்லைனா ஐ வாண்ட் இட் லைக் என்னோட நேம் வரணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் லெட்ஸ் செக் இட். கெஸ்ட் வருது பிகாஸ் என் நேம் வந்து இப்போ எதுவுமே வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது கரெக்டாக. தட்ஸ் எ திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஜிக்கு. இப்போ இதே லாஜிக் வேறு எதாவது ரைட் பண்ணலாமா? ஸோ காயத்ரி ஆர் யூ தேர்? தூங்கிட்டீங்களா? இப்போது இந்த லாஜிக்கை வந்து இன்வர்ஸ்னா எப்படி ரைட் பண்ணலாம்? Can you explain what I'm doing on line 9? Yeah. Yeah, so without using ternary? No, ternary யூஸ் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு, நான் இப்போ லாஜிக் ரைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ நேம் வந்து ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா கெஸ்ட்டு வரணும், இல்லைனா அதோட நேம் வந்து ஜிஸ்பி ஆகணும்னு போட்டிருக்கேன்ல. இதே லாஜிக்கு வந்து வேறு ஏதாச்சும் வழியில் நம்ம வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். Name length we can, name length more than 3, then name should come or else guest. No, actually நான் அதை சொல்லலை. எனக்கு ஐ வாண்ட் தி சேம் லாஜிக். லைக் நேம் வந்து எம்டியாக இருந்துச்சு, எம்டி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் கெஸ்ட் ஆர் எல்ஸ் ஐ வாண்ட் தட் நேம். இப்போ நான் வந்து ஐ ஹவ் யூஸ் தி கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் ரைட். இப்போது அது இல்லாமல் நான் என்ன ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா லைக் ஓகே லெட் மீ சே இப்போது ஐ ஹாவ் யூஸிங் அ லாஜிக் ஹியர், கண்டிஷன் ஹியர். என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன்? நேம் இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் கம்பேரபிள் டு திஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஐ ஹாவ் நெக்ஸ்ட் லாஜிக் என்னென்னா இதே லைனை வந்து ஐ வில் ஹாவ் லைக் திஸ் ஹலோ அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி நேம் வந்து ஈக்குவலுக்கு பதிலாக ஈக்குவல் கம்பேரபிளுக்குள்ள பதிலாக ஐ எம் கோயிங் டு ஹேவ் லைக் நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஈக்குவல் ஐ மீன் நேம் வந்து ஸ்ட்ரிங்காக இல்லை அப்படின்னா ஐ வாண்ட் டிஸ்பிளே தி நேம். அதுவே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் இட் டு பி லைக் கெஸ்ட். இட்ஸ் கால்ட் இன்வர்ஸ் பிகாஸ் இந்த ரெண்டு லாஜிக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான். செக் பண்ணி பாருங்களேன். லெட் மீ செக் இட். ஸோ பிரேக் டேக் போட்டுக்கிறேன். ஸோ சேவ் அங்கே பாருங்கள், ரெண்டு இடத்துலையும் கெஸ்ட் தான் வருது. ஓகே, ஐ ஹவ் யூஸ் டிஃப்ரெண்ட் லாஜிக் ஹியர். ஓகே, ஸோ லெட் மீ ஃபார்மேட் இட் ஃபார் யூ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தி லாஜிக் இஸ் சேஞ்ச், தி கண்டிஷன் ஹஸ் இன்வர்ஸ்ட், பட் ஸ்டில் என் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேம் அதே லாஜிக் தான் வருது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஒரு சர்டன் திங்கை வந்து வி கேன் அக்கம்ப்ளிஷ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அது புரிஞ்சுதா காயத்ரி? ஓகே, let me have it like this. எனக்கு actually I will stick to second thing because it's so clean for me. So அதனால பண்ணுறேன். let me do this and let me have it like this. So save and cool. இப்போ என்ன பண்ணலான்னா I want to do this thing which is like என் வேல்யூ நான் என்டர் பண்ணும் போது okay I want this to like first of all I don't want this condition like அந்த 4 characters செக் பண்ணணும் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட் என்னென்னா நான் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து I want it to in here. ஓகே, அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா in input so we have many events right, we have seen about events பார்த்தீங்கன்னா we have on click on change அப்படின்னு பார்த்தோம் கரெக்டாக. அதே மாதிரி இந்த இன்புட்டில் வந்து we have something called on change. இப்போ பார்த்தீங்களா on change. ஸோ ஆன் சேஞ்சில் வந்து என்ன பர்ஃபார்ம் ஆகணுமோ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி நேம் ரைட். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் டூ 2 things here. ஒன்று வந்து ஐ கேன் கால் a method. ஸோ ஸ்டேட் நேம் மெத்தட் அப்படின்னு கால் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி ஐ ஹேவ் டிஃபைன் இட் ஹியர். ஸோ கான்ஸ் நேம் மெத்தட். இப்போ வந்து ஐ கேன் ஹேவ் தி லாஜிக் ஹியர். ஸோ நான் எந்த நேம் வாங்குறேனோ என்னோடய வேல்யூ வந்து நான் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே இருக்காது. ஓகே, பட் நான் ஏதாச்சும் வேல்யூ செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. யூஸிங் செட் நேம் மூலமாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை நேமை செட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ஆஸ் இட் இஸ். ஸோ இப்போ நேம் வந்து ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் இட் ஷுட் பி சேஞ்ச் ரைட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா we can do something things. ஸோ ஃபர்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஹாவ் சம்திங் கால் த செட் நேம் மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம கால் பண்ணுறோம் கரெக்டாக. இதுக்குள்ளே ஐ கேன் பாஸ் வி ஹாவ் தி ஈவெண்ட் ஹியர், பிகாஸ் நம்ம ஒரு வாட்டி ஆன் சேஞ்சோ ஆன் கிளிக்கோ பண்ணும் போதும் தி ஈவெண்ட் வில் பி பாஸ்ட் அலாங் வித் தி ஆப்ஜெக்ட், ரைட்? ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து ஐ கேன் கெட் தி ஈவெண்ட் லைக் ஸோ வச்சு வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி பார்ப்போம். இந்த செட் நேமை கமெண்ட் பண்ணிவிட்டு லாக் இட் ஹியர். ஸோ டாட் சேவ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் வேல்யூ நான் வந்து லெட் மீ கோ பன் தி கன்சோல் அண்ட் எதுவுமே இல்லையா. இப்போ நான் ஏதாச்சும் வேல்யூ என்டர் பண்ண பாருங்கள், என்டர் பண்ணுறேன். அண்ட் நவ் ஐ ஹாவ் அ ஈவெண்ட் ட்ரிகர்ட். இந்த ஈவெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பேஸ் ஈவெண்ட் காமிக்குது. ஓகே, இது வந்து ரியாக்டோட இன்டர்னல் பிஹேவியர். நம்ம மற்றதில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு மாதிரி பார்த்துருப்போம், லைக் கீபோர்டு ஈவெண்ட் அப்படி பார்த்துருப்போம் கரெக்டாக. பட் இங்கே வந்து பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிகாஸ் இட்ஸ் ரன்னிங் ஆன் ரியாக்ட். அதனால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேம் வந்து ஆன் சேஞ்ச் அண்ட் டைப் வந்து சேஞ்சு அண்ட் சவுண்ட்ஸோ காமிக்குது. ஸோ இதில் வந்து வி ஹேவ் ஆல்சோ தி இன்புட், எந்த இன்புட்டோ அதை நம்ம இன்புட் வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போ இன்புட்டோட நான் வேல்யூ வாங்குறதுனா எப்படி வாங்கலாம், ஐ கேன் கெட் இட் லைக் திஸ் டாட் டார்கெட்னா அந்த எந்த இன்புட்டோ அதான் டார்கெட் இல்லையா. டார்கெட்டில் பார்த்தா we have the value here a. ஸோ என்ன பண்ணிக்கலாம், I can get it like this டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் என்டர் பண்ணுற வேல்யூ. ஸோ நான் ஒரு வாட்டி நான் இந்த செட் நேம் நான் கால் பண்ணும் போதும் அது என்ன பண்ணணும்னா இட் வில் கெட் வாட் எவர் வேல்யூ ஐ எம் டைப்பிங் இன் திஸ் இன்புட் அண்ட் யூஸிங் ஈவெண்ட் மூலியமாக நான் டார்கெட் வேல்யூ மூலியமாக நான் வாங்குறேன். செக் பண்ணி பார்க்கலாமா, லெட் மீ செக் திஸ். ஸோ சேவ் refresh. நான் இப்போ என்ன பண்ணுறேன், let me have same a n p u. இங்கே பார்த்தீங்களா சீக்வென்ஷியலாக வருது an சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் வேல்யூ நான் எந்த இன்புட்டில் சேஞ்ச் பண்ணாலும் அந்த வேல்யூ வந்து என்னால் இப்போ வாங்க முடியுது. ஸோ நவ் வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் ஜஸ்ட் செட் திஸ் வேல்யூ யூஸிங் திஸ் செட் நேம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், let me uncomment this and டாட் டார்கெட்டட் வேல்யூ வந்து டேரெக்டாக let me put it here. So let me remove the unwanted code on line 7. ஸோ சேவ் பண்ணிக்கலாம், லெட் செக் இட். ஸோ ரிஃப்ரெஷ் செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா நம்ம யூஐ சேஞ்ச் ஆகுது. நம்ம அப்ளிகேஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகல, ரிஃப்ரெஷ் ஆகல, ஒன்றும் ஆகல. அண்ட் ஜாஸ் டவுனில் இந்த ஃபங்க்ஷனே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா we have to write so much code. பட் ரியாக்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அண்ட் பூ செல்வன் குயிக்காக. ஓகே, ஸோ இது மாதிரி அழகாக வந்து யூ கேன் create interactive application like that using state hook. Okay, fine. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா I have a different logic, right? லைக் என்னென்னா எனக்கு வந்து an வந்து இட்ஸ் நாட் அ நேம், ரைட்? ஸோ அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர்ஸ் மேலே இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம், அதுக்கு ஐ கேன் ஹேவ் திட் லாஜிக் ஹியர். ஸோ இஃப் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படி டாட் லென்த்து அப்படி வாங்கலாம் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஆம் யூஸிங் திஸ் டாட் டார்கெட் வேல்யூ டாட் இன் 2 places. ஸோ இட் இஸ் அ பேட் ப்ராக்டிசஸ், ரைட்? ஸோ எப்பவுமே whenever you're using a value in 2 or more places, it is a good practice to convert it to a variable. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஹேங் ஆகுது, ஒரு நிமிஷம் இருக்கேன். ஓகே, ஹியர் கான்ஸ் இன்புட் நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இங்கே நான் வந்து ஐ எம் ஹேவிங் தட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, இப்போ டேட்டா நான் வந்து இங்கே 2 கால் பண்ணிக்கலாம் as it is. ஓகே, ஸோ இன்புட் நேம் வந்து ஷுட் பி வந்து டாட் லென்த். ஸோ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா அப்போ தான் செட் ஆகணும். ஓகே, பார்த்தீங்கன்னா சிம்பிளான லாஜிக் முடிஞ்சு போச்சு. ஸோ வாட் ஐ வாண்ட் டு அக்கம்ப்ளிஷ் அதை மட்டும் சொல்லிட்டாவே போகணும், ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்து டேக் பண்ணிக்கும். ஸோ சேவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் போடுறேன் வரல, என் போடுறேன் வரல, பி வரல, யூ போடும்போது வந்துச்சு. ஓகே, now we have conditionally we have checked. ஓகே, கண்டிஷனல் வேணாமல் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ சிவா புரிஞ்சதா எல்லாருக்கும்? அன்பு கேக்குதா? கேட்குது, பட் இப்போ நம்ம உங்கள் பேருங்க? வசந்த். சொல்லுங்கள் வசந்த். இப்போ ஆன் கிளிக் ஆன் சேஞ்சுனா ஓகே. இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல எலிமெண்ட் கால் பண்ணி யூஸ் பண்ணணும்னா எப்படி பண்றது? அதே மாதிரி பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்டில் என்ன கால் பண்ண போகிறீங்க? இப்போ ஆன் கிளிக் ஆன் சேஞ்சுனா நமக்கு தெரியல, ஈவெண்ட் கொஞ்சம் போன ஈவெண்ட்லாம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா எலிமெண்ட்டை கால் பண்ணி பண்றோம்ல, ஓகே, ஆட் ஈவெண்ட் கொடுத்து. ஓகே, ஆமாம், அதே மாதிரி பண்ணிக்கலாம்ல.
அது ஆமாம், நீங்கள் ஜாஸ்க் டாம்லேயே நீங்கள் பண்ண இப்போ நீங்கள் ரியாக்டில் பண்ணதை வந்து ஜாஸ்க் டாம்லேயே பண்ணலாம். பட் அதுக்கு நிறைய கோட் ரைட் பண்ணணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் டிவலைஸ் எங்கேயாவது வச்சுருக்கோமா? எங்கே வச்சுன்னு இல்லை. ரியாக்டில் வந்து எல்லா ஜாஸ்க் டாம் வந்து ரொம்ப பேசிக்கான நாலேஜ். நீங்கள் இதே அப்ளிகேஷன் வந்து இந்த யூஐல ரிஃப்ரெஷ் ஆகாமல் நீங்கள் அழகாக நீங்கள் ஜாஸ்கிரிப்ட் டாம்லேயே பண்ணலாம். ஓகே, பட் அதோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட். நம்ம பெரிய அப்ளிகேஷன் பார்க்கும்போது எல்லா கோடுமே நம்ம டாமில் ரைட் பண்ண முடியாது. இட் வில் பி ஸோ டிஃபிகல்ட் அண்ட் எல்லா கண்டிஷனும் நம்ம டேக் அப் பண்ணிக்கணும். கரெக்டாக? பட் ரியாக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த விஷயத்தை மட்டும் அது வந்து டேக் அப் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே வந்து அதை பார்த்துக்கும், மெயின்டைன் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். கரெக்டாக? ஐம் சேஞ்சிங் தி வேல்யூ. ஸோ எங்கெங்கெல்லாம் நான் வந்து இந்த வேல்யூ நான் வந்து கால் பண்ணுறனோ அந்த வேல்யூவில் மட்டும்தான் இட் வில் சேஞ்ச். வேறு எங்கேயுமே வேறு எந்த இதுக்கும் இது வந்து இட் ஓன்ட் கேர். இந்த வேல்யூ நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்னா ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். ஸோ இதால் என்னென்னா உங்களோட CPU மெமரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க அப்ளிகேஷன். அதனால தான் எல்லாமே அதனால தான் பேர் வந்து ரியாக்ட்னு வச்சுருக்காங்க. இட்ஸ் ஸோ ரியாக்டிவ். நீங்கள் ஜாஸ்தி டாம் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணலாம். டாமில் வந்து யூ ஹேவ் டு ரைட் மோர் கோட் அண்ட் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்டாக பண்ணலாம் அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்ளிகேஷன் கம்பேர்ட் டு டாம். தட்ஸ் த திங். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஈவெண்ட் வந்து அந்த எலிமெண்ட் உள்ளே கால் பண்றது தான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்றீங்க. நான் திருப்பி கேளுங்க. இப்போ நம்ம அந்த எலிமெண்ட்லயே வந்து ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம்ல ஃபங்க்ஷன், அந்த மாதிரி பண்றது தான் வந்து ரியாக்டில் நீங்கள் அப்படி தான் பண்ணியாகணும். ரியாக்டில் வந்து வேறு வழி கிடையாது. ஆட் ஈவெண்ட் லிசனர்னு சொல்லிட்டு கிடையாது ரியாக்டில். அதான் கேட்டேன், வேற வழியே கிடையாது. பிகாஸ் நல்லா பாருங்கள், ஆட் ஈவெண்ட் லிசனர் தான் எங்கே ஒர்க் ஆகும்னா ஆக்சுவல் டாமில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் போன செஷன் வரல இல்லையா? ரியாக்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ வர்ச்சுவல் டாம். டேரெக்டாக வந்து ரியாக்ட் என்ன பண்ணாதுன்னா அந்த டாமை சேஞ்ச் பண்ணாது. டேரெக்டாக ரியாக்ட் வந்து ஒரு தனியாக ஒரு வர்ச்சுவல் டாம் வச்சுருக்கோம், அங்கே தான் சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணிட்டு அதுதான் வந்து திருப்பி ஆக்சுவல் டாமில் வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆட் ஈவெண்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா ஆட் ஈவெண்ட் லிசனர் வந்து ரியாக்டில் கிடையாது. அப்படி பண்ணாக்க ஒர்க் ஆகும் சர்டன் விஷயத்தில், பட் இட்ஸ் பேட் ப்ராக்டிஸ் டு டூ ஸோ. ஓகே குட். ஓகே, இன்க்ரிமெண்ட் நம்ம வேர் யூஸிங் கேன் யூஸ். ஓகே, விஷ்ணு பெருமாள் ஏன் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லி தந்துருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் இது வேறு. ஓகே, ஸோ இது பற்றி நீங்கள் பார்க்குற ஜாவாஸ்கிரிப்ட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். ஓகே கூல், சூப்பர். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஜிக் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வேல்யூ என்டர் பண்ணுறேன், ஸ்மால் கேஸ் என்டர் பண்ணுறேன். ஐ வாண்ட் இட் இன் அப்பர் கேஸ், ஃபஸ்ட் கேரக்டர். ஸோ நம்ம ஆல் லாஜிக் ரைட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ காப்பி தட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபஸ்ட். எஸ், இந்த இதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதுறது பதிலாக அந்த H4க்குள்ள கேபிட்டலைஸுங்கிற அந்த கிளாஸை யூஸ் பண்ணலாம். நைஸ் கொஸ்டின். பண்ணலாம், பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ரிஃப்ரெஷ் இட் அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஹலோவில் வந்து லெட் மீ யூஸ் இந்த H4ல வந்து லெட் மீ யூஸ் சம்திங் கால் கேபிட்டலைஸ், ரைட்? கேபிட்டலைஸ், யா. சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அன்புன்னு போடுறேன், அன்புன்னு வந்துச்சு. ஓகே, நம்ம யூஐஸ் வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ரைட் கிளிக் அண்ட் கோ டு இன்ஸ்பெக்ட், செக் பண்ணி பாருங்களேன். அதை H4க்குள்ளே வந்து வி ஹாவ் ஒன்லி அன்பு, ஸ்மால் ஏ தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம HTML நம்ம என்ன பண்ணுறோம், CSS தான் நம்ம வந்து ஜஸ்ட் அப்பர் கேஸ் பண்ணுறோம். ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் அது உங்களுக்கு ஓகே, பட் சர்டன் கண்டிஷன்ஸில் வந்து இந்த வேல்யூ வந்து டேட்டாபேஸில் வரப்போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட். அதான் ஒரு பெஸ்ட் அப்ரோச். நீங்கள் டேட்டாபேஸ் சேவ் பண்ணும் போதே நீங்கள் அதை அப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ சரண்குமார் ஆக்சுவலி எனக்கு எல்லாருக்கும் லோடிங் ஆகுதுன்னு தெரில, பட் ஸ்டில் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வர மாதிரி தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுதா முஷ்கீர்? புரியுது. ஓகே, இப்போதைக்கு கண்டிஷனில் ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் குட். இப்போ நல்லா பாருங்கள், இப்போது இவர் வசந்த் சொல்லியிருந்தார் இல்லையா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் லைக் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், கெஸ்ட் இருக்குது. இப்போ நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டிப்பிக்கல் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம என்ன பண்ணுவோம்,
நமக்கு செக் பண்ணுவோம் அன்புன்னு போட்டோம்னா எனக்கு மாறுன்னு போட்டிருப்போம் கரெக்டாக. இப்போ ரூம் நான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இட் ஹேஸ் டு சேஞ்ச் ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்டில் வந்து we can change it like that. ஸோ இப்போ நான் வந்து கம்மி பண்ணுறேன்னா இப்போ இந்த வேல்யூ கம்மி ஆயிடுச்சுன்னா again I can do something things like that. So else set name to simple string. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும்போது அது அன்பு தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷான்னு போடுறேன் வச்சுக்கோங்களேன். த்ரிஷா நான் வேல்யூ கம்மி பண்ணிட்டேன்னா கெஸ்ட் வந்துச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் லாஜிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினாவே போனாங்க ரியாக்ட் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் டேக்கப் பண்ணிக்கும். ஓகே தட்ஸ் த மெயின் திங். ஓகே கூல். ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா எப்படி யூஸ் ஸ்டேட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் கொஞ்சம் ஜெனரல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃபார் நவ் வி ஹாவ் நோ மச் டைம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஐ வாண்ட் யூ கைஸ் டு டூ திங் லைக் என்னென்னா நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சேன் அந்த லைக் வாட்ஸ்அப் chat creator அப்படின்னு போடுவோம். ஃபேக் வாட்ஸ்அப் chat generator. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக் இட் இஸ் அ யூஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் லைக் ரொம்ப போரிங்காக அதோட நீங்கள் வந்து இது மாதிரி சூப்பராக பண்ணலாம். லைக் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை வந்து டெலிகிராமோ இல்லை ஹைக் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் டெலிகிராமோ மற்ற ஏதாச்சும் யூஐ பில்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி விச் வி ஹேவ் ஆல்ரெடி பில்ட் ரைட் இன் அவர் அப்ளிகேஷன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது நல்லா பாருங்கள். லெட் மீ சேஞ்சஸ் ஹைட் ஹெட்டர் வேண்டாம். ஓகே ஸோ இது என்ன லாஜிக் இதெல்லாம் கிடையாதுங்க. என்ன லாஜிக் ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஓகே ஸோ இது வேண்டாம். லெட்ஸ் கோ பேக். ஃபேக் வாட்ஸ்அப் chat generator. we go back. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே யா திஸ் வில் பி குட் ஐ கெஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேட் கரெக்டாக ஒரு சாட் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா we can create this a funny way. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் ஃப்ரம் ரிஷா எனக்கு வச்சுக்கோங்களேன் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைம் மாறுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் we can use the state call use state வச்சு மாற்றிக்கலாம். அண்ட் இமேஜுக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இமேஜுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ செலக்ட் இமேஜ் ஆர் வேறாச்சும் இமேஜ் வச்சுக்கலாம். அண்ட் 4G ஆப்ரேட்டர் 5G மாற்றிக்கோங்க. ஸோ இது மாதிரி யூ காய்ஸ் கிரியேட் தி யூஐ அண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே போயிட்டு மெசேஜில் பார்த்து பார்ப்போமா. லெட் மீ ஆட் அ மெசேஜ் ஹியர் ஸ்க்ரால் ஹலோ அப்படின்னு போகிற வச்சுக்கோங்களேன். ஆட் மெசேஜ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ அன்புன்னு சொல்லிட்டு த்ரிஷா நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே ஸோ ட்ரை டு ஒர்க் ஆன் திஸ் ஹாபி ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டேட் வச்சு நீங்கள் அழகாக ட்ராக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே எந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டாஸ்க் புரிஞ்சதான் சொன்ன டாஸ்க்கு ஜஸ்ட் எல்லா டாஸ்க்கும் நீங்கள் முடிச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூ கைஸ் இதை என்ன சொல்கிறது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு வழியில் ஒரு ஃபன்னியான வேயில் ஏதாச்சும் ஒரு சாட் மாதிரி க்ரியேட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே நைஸ். ஓகே கூல். ஸோ ஐ திங்க் எவ்வளோ டைம் ஆகிருக்கு நம்ம இப்போது வி ஹாவ் 1 hour 10 minutes ஆகிருக்கிட்ட. ஓகே ஃபைன். இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இட்ஸ் ஒரு அவுட்புட் நம்ம லாஜிக் பார்ப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் தேவையில்லை. லெட் மீ remove this. Let me remove this input as well. ஓகே நம்ம ஆக்சுவல் லாஜிக் பார்க்கலாம். என்னென்னா இப்போது இந்த யூஸ் ஸ்டேட்டை ரொம்ப பண்ணிக்கலாம். ஓகே என் லாஜிக் என்னது have to call an API which is this API. ஓகே ஸோ இதை நான் கால் பண்ணிவிட்டு என்ன யூஐயில் நான் ஷோ பண்ணணும். அதான் லாஜிக் கரெக்டாக. ஸோ இதுமாரி யூஸ் ஹலோ. ஸோ இங்கே வந்து சிம்பிளாக அதை நேம் மட்டும் எனக்கு ஷோ பண்ணணும் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ என்ன பண்ணலான்னா அப்படின்னா இந்த இதுக்குள்ளே வந்து யூ கேன் ஹாவ் ஸ்டேட் கால் யூஸ் ஸ்டேட். இதுக்குள்ளே வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் இதுக்குள்ளே என்ன வேலை இருக்க போகுது நல்லா பாருங்களேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்குது கரெக்டாக. இட்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட். நீங்கள் போய்ட்டு ஃபார்மேட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஹேவ் லைக் அ சிம்பிள் ஆப்ஜெக்ட். இல்லை வந்து ஐ லெட் மீ ஹேவ் லைக் எனக்கு இந்த போஸ்ட் தான் தேவை இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன் ஐ வில் ஹேவ் லைக் அ சிம்பிள் அரே வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டேட்டில் என் ரேட் அப்ளிகேஷன் தேவையான அந்த ஸ்டேட்டை வந்து செட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு சிம்பிள் அரேவாக இருக்கும். ஸோ கான்ஸ் இது பேர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் செட் போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே ஸோ செட் போஸ்ட் வச்சுக்கலாம்.
ஓகே ஸோ செட் போஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் ஏ சேம் கன்வென்ஷன் விச் இஸ் யூஸ் பை மெனி பீப்புள். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லைக் இந்த ஸ்மாலர் பி அதெல்லாம் வேண்டாம். ஓகே ஸ்மாலர் பி போட்டால் கூட ஒர்க் ஆகும். பட் இந்த ஜாவாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் whenever you defining variable try to create it in camel case. புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக எனக்கு வந்து எல்லா அரேவே இருக்கணும். ஸோ இப்போ அந்த அரேவை பேஸ் பண்ணி எனக்கு வந்து எல்லா வேல்யூ ஷோ பண்ணணும். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ டேக் தி UI ஃப்ரம் அவர் ஹோம் பேஜ் பேக்கப். இங்கே எடுத்துக்கவா? ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ காப்பி தி என்டையர் UI ஃப்ரம் ஹியர். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ சேவ். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் போஸ்ட் இல்லையா, பிளாக் போஸ்ட்னால் இப்போ வந்து போஸ்ட். ஓகே ஸோ போஸ்ட் போட்டுக்கலாம். அண்ட் இல்லை செட் போஸ்ட் வச்சுக்கலாம். செட் போஸ்ட் அதே மாதிரி இந்த போஸ்ட் தான் கால் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து ப்ளூரல் இல்லையா, ஐ வாண்ட் ஹேவ் மல்டிபிள் போஸ்ட் ரைட், அதை நான் வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிப்போம் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். யா லெட்ஸ் கோ அண்ட் செக் ஹியர். இங்கே பார்த்தா எந்த வேல்யூமே ஷோ ஆகலை. ஏன் எதுவுமே ஷோ ஆகலை? ஃபெச் பண்ணலையா அந்த ஏபிஐ? ஓகே சூர்யா நீங்கள் சொல்லுங்கள். ஏபிஐ கால் பண்ணதில்ல இருந்தேன். நோ அது இல்லை ஆன்சர். ஆக்சுவலி என்ன ஆன்சர்னா திஸ் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் தி டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் எம்டி அரே. எம்டி அரேயில் இருக்கும்போது உள்ள வேல்யூ இல்லை கரெக்டாக, மேப்பில் எதுவும் மென்ஷன் பண்ணாது. தட்ஸ் த மெயின் ரீசன். ஓகே ஸோ என்ன பண்ணோம்னா வி ஹேவ் டு யூஸ் அன் ஏபிஐ டு ஃபிச் தி போஸ்ட். அண்ட் அப்புறம் ஃபிச் பண்ணிட்ட உடனே நம்ம இந்த போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஸோ அதை போய் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா டேட்டா நீங்கள் ஃபிச் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் Raid application is built in such a way that we have to use hooks for certain functionalities. Okay, அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா we have something called use effect அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? ஸோ use effect accept a function that contains imperative possibly effective code. ஸோ அதாவது உங்களோட எஸ் கேளுங்க முத்துக்குமாரி. சாரி அன்பு, சிஸ்டம் ஹேங் ஆகி கிளிக் ஆகிட்டு. ஓகே சேம் இஷ்யூ. ஓகே ஃபைன். ஓகே இப்போது யூஸ் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஒரு எஃபெக்ட் மாதிரி என்ன எஃபெக்ட் வேணால் நீ போட்டுக்கலாம். ஓகே இட் கேன் ஹேவ் மல்டிபிள் எஃபெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சிம்பிள் என்னன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பேராமில் பார்த்தீங்கன்னா அதோட டிபெண்டன்டிஸ் எது நீங்கள் அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு வாட்டியுமே இந்த ஹோம் பேஜ் வந்து ரன் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது எனக்கு என்ன ஆகணும்னா எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற இந்த கால் ஃபங்க்ஷன் ரன் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஐ ஹாவ் டு யூஸ் அரே, சிம்பிள் அரே. இட்ஸ் கால் எம்டி டிபெண்டன்சிஸ். நான் எதுவுமே போடல கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்கே ஒன்று வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ கிரியேட் அ நியூ ஸ்டேட் கால் நேம் அண்ட் இது வந்து அதே மாதிரி செட் நேம் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ ஹேவ் சம்திங் கால் லைக் நேம் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போது இதுக்குள்ளே கோடு ரன் ஆகும். ஓகே வென்எவர் சம்திங் திங்ஸ் சேஞ்ச் அப்போது இதுக்குள்ளே கோடு ரன் ஆகும். இப்போ எனக்கு வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ சம்திங் திங்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த நேம் ரூம் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கலாம். ஓகே ஸோ இப்போ இப்படி அர்த்தம்னா ஒன் டைம் ரன் ஆகும். ஸோ இப்போ ஒன் டைம் ரன் ஆகிறதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் யூஸ் ஃபெச் ஏபிஐ கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், ஃபெச் அண்ட் யூஆர்எல் என்னது, இட்ஸ் யூஆர்எல் கம்மிங் ஃப்ரம் திஸ் யூஆர்எல் எண்ட் பாயிண்ட். ஸோ பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் வி ஹேவ் டு await it right, await அண்ட் await பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தா வி ஹேவ் எரர், பெரிய எரர் காமிக்குது. ஸோ இப்போ உள்ளே கொண்டு போனீங்க வச்சுக்கோங்களேன், cannot use keyword await outside of a async function அப்படின்னு காமிக்குது. பிகாஸ் நம்ம வந்து await யூஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஃபார் ஏசிக் போனோம் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே ஏசிக் போட்டிங்கன்னா கூட இட் ஒன்ட் ஒர்க். இப்படி தான் எரர் காமிக்குது. போனீங்கன்னா இங்கே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எஃபெக்ட் கால்பேக்ஸ் ஆர் synchronous to prevent race conditions, put async functions inside அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து யூ கேன் டிஃபைன் அ ஃபங்க்ஷன் லைக் திஸ். ஓகே ஸோ விச் இஸ் அ குட் திங். ஸோ நம்ம இப்படியும் பண்ணலாம். இல்லை பெஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே வந்து லெட் மீ புட் லைக் திஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரூம் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஒரு இன்னும் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கால் ஃபங்க்ஷன் இல்லை வந்து இங்கே வைக்கலாம். ஸோ கான்ஸ் ஃபெச் போஸ்ட் இல்லையா, அதான் நான் நேம் வைக்க போகிறேன். விச் போஸ்ட் அதுக்கு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வைக்க போகிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு await it as it is.
ஓகே, இப்போ நான் ஏசிக்கு நான் யூஸ் பண்ணோம்ல, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி வருது கரெக்டாக. ஸோ ஹேவ் டு யூஸ் தி ஏசிங் ஹியர், ஏசிங். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have error because is declared but its value is never rate அப்படின்னு காமிக்குது, யூஸே பண்ணலான்னு காமிக்குது. ஸோ what we have to do, we have to just log பண்ணி பார்க்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் let me save in a variable cons and fetched post அப்படின்னு வைக்கிறேன், post. ஓகே, மீனிஃபுல்லாக வச்சுக்கலாம். அண்ட் let me log it here. ஸோ லாக் பண்ணுறேன், fetched post and லாக் பண்ணுறேன், fetched post, save. அண்ட் அகைன் I have a error, இதுக்கு தேவையில்லை, சுலூம் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ சேவ் பண்ணிப்போம், லெட்ஸ் செக் இட். ஸோ let me go here, right click, inspect, console. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா array of 0 காமிக்குது. ஏன் array of 0 காமிக்குது? எனி ஐடியா? ஏன்னா நல்லா பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம we have defined a function inside the use effect, பட் நம்ம இதை கால் பண்ணல கரெக்டாக. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கால் பண்ணணும். ஸோ இது முடிஞ்ச உடனே நான் கால் பண்ணுறேன், fetch postன்னு சொல்லிட்டு. ஓகே, செக் பார்க்கலாம். லெட்ஸ் சேவ் இட், refresh, and now we have a response. refresh பண்ணி பாருங்கள், we have a response and we have so and so. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், we have to get the values alone, right? ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கு we can do something called fetched post dot json, and இது வந்து நம்ம await பண்ணணும் கரெக்டாக. I'm going to await, and இதுக்கு முன்னாடி வந்து let me have the cons, and இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா post json வைக்கிறேன். ஸோ சேவ், அண்ட் இப்போ இந்த post json வந்து I can get it like this. ஸோ சேவ், let's refresh, and now அழகாக சூப்பராக நமக்கு அந்த போஸ்ட் வருது. ஸோ லிமிட் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி I'm getting the post limit skip total அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, சூப்பர். ஸோ சோஃபா சொன்னதெல்லாம் புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு வந்து அழகாக என்னால் கன்சோலாக வாங்க முடியுது. ஓகே, பட் என்னோடய யூஐயில் வந்து ஸ்டோர் பண்ண முடியல. ஒய்? பிகாஸ் ஐ ஆம் ஒன்லி கன்சோல் லாகிங் இட். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ஷோ தி யூஐ ஹாவ் டு சேவ் இட் இன் திஸ் ஸ்டேட் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணலாம், இப்போது செட் போஸ்ட்னா நான் கால் பண்ணிக்கலாம், செட் போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட்டு இந்த ஸ்டேட்டை கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து என்னோடய போஸ்ட் ஜேசன் இருக்கு இல்லையா போடுறேன். ஸோ கன்சோல் இப்போ தேவையில்லை ரூம் பண்ணிக்கலாம், இல்லை இருக்கட்டும், சேவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே அகைன் பார்த்தீங்கன்னா ஹேவ் எரர், சாரி சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லி எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஏன் எரர் வந்திருக்கு பார்க்கலாமா. லெட் மீ ரைட் கிளிக், லெட் மீ கோ அண்ட் சி தி இன்ஸ்பெக்ட் கன்சோல், அண்ட் வி ஹேவ் எரர். ஸோ ரவுட்டர் காட் தி ஃபாலோயிங் எரர் டியூரிங் ரெண்டர் டைப் எரர் காமிக்குதுனாவே ஸோ நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஓகே, லெட்ஸ் அகைன் சி தி அவுட்புட். ஸோ மேலே போனீங்கன்னா நம்மளுக்கு அதோட கன்சோலாக காமிக்குது ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அரேயில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒன்லி கேர் அபவுட் தி போஸ்ட் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு இந்த போஸ்ட்டை மட்டும் இதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லைக் ஸோ இங்கே பாருங்கள், டாட் போஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான வேர்ட். ஏன்னா இந்த போஸ்ட்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா we have the all array of objects கரெக்டாக. ஸோ I don't care about limit, skip, total and so on. So let me refresh, சேவ் பண்ணிக்கலாம், செக் பண்ணலாம், refresh, and இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக யூனிட் வருது. ஓகே, சூப்பரில் அழகாக நமக்கு அது டைட்டில் அண்ட் ஸோ வருது. இனிமேல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஸ்டாட்டிக்காக இருக்குது, பட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் see தி பாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஐ போய் பார்ப்போமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have title, இப்போ டிஸ்க் கிடையாது, இட்ஸ் கால் பாடி. இங்கே பார்த்தா தெரியும் பாடின்னு காமிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா. ஸோ என்ன டேட்டா வரும்னு தெரியல, நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த பிளேஸில் தான் we will be using TypeScript. ஓகே, பட் நான் ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அது நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ யூ காய்ஸ் டூ ஒன் திங். ஓகே, இப்போதைக்கு நம்ம TypeScript வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடலாம் இந்த செக்ஷனில், அந்த ஒரு செக்ஷனே போகணும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்யூச்சரில் மேபி இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்ச உடனே நான் TypeScript சீரிஸ் நான் போடுவேன், அப்போ நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ரைட்டா, கூல். இப்போ டிஸ்க் வந்து நான் பாடி வச்சுக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் see the output. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா we have created an interactive UI. ஓகே, அண்ட் we have a error guys. ஸோ இந்த error மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த error எங்கே வருது அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த மேப் மேலே போயிருங்க, அண்ட் இங்கே வந்து இதுதான் லேஅவுட் இல்லையா.
ஸோ மார்ஜின் பாட்டம் ஆஃப் 5 போட்டிருக்கேன். ஓகே யா இதெல்லாம் ஓகே. அண்ட் இது இப்போது இது தேவையா? இது தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம். ஓகே சேவ். அண்ட் த டைட்டில். ஸோ இங்கே பார்த்தா மார்ஜின் பாட்டம் ஆஃப் 3 போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ லெட் மீ செக் ஹியர். ஓகே இந்த கிரேட் நம்ம எங்கே யூஸ் பண்ண பாருங்கள். இந்த கிரேட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஐ திங்க் வி ஆர் யூஸிங் இட் இன் லேஅவுட்ஸ் கெஸ்ட். ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா பேடிங் பாட்டம் ஆஃப் 10 போடுறேன், மேபி செக்னு பார்க்கறதுக்காக. ஸ்க்ரால் அண்ட் வருது பர்ஃபெக்டாக. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து நம்மளோட எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டாலும் சரி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 30 ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ 30யுமே காமிக்குது. ஸோ வி ஹேவ் ஆல்சோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து வி ஹேவ் டேக்ஸ், ரியாக்ஷன்ஸ். நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே ரியாக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குயிக்காக காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி நம்ம யூஐ எங்கே இருக்குது, தான் நம்ம யூஐ கரெக்டாக. ஸோ இங்கே கீழே வந்து பாடி கீழே வந்து லெட் மீ புட் இட் லைக் அ ரியாக்ஷன். ஸோ ஐகான்ஸ் எங்கே எடுப்போம், வி வில் பி கெட்டிங் இட் ஃப்ரம் icons.js.org. அண்ட் இதில் வந்து லைக்னு போடுவோம். சர்ச் ஃபார் ஆல் ஐகான்ஸ். அது எந்த ஐக்கான் நல்லா இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து சாரி. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ இதுக்கே சிம்பிளாக இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் ஐக்கில் இது யூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ யூஸ் எஸ்பிஜி ஹியர். அண்ட் இது நான் வந்து கீழே வந்து எஸ்பிஜி பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் காமிக்கும், ஃபில் ரூல்ஸ் சொல்லிட்டு. பிகாஸ் இப்போ நம்ம JSXல வந்து வி ஹேவ் டு ரைட் திஸ் திங் இன். இது மாதிரி ஐஃபோன் இருந்ததுனாவே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் ஆர்க்கு பதிலாக கேபிட்டல் ஆர்க் போட்டுக்கணும். ஓகேவா? யூ ஷுட் ரிட்டன் இன் கேமல் கேஸ் லைக் ஸோ. ஸோ வேறு என்ன எரர் காமிக்குது, இங்கே எரர் காமிக்குது பாருங்கள். பிகாஸ் வி ஹேவ் டு சேஞ்ச் லைக் திஸ். ஸோ சேவ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? அண்ட் இப்போ பார்த்தே வருது. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குங்க, எனக்கு இது வேண்டாம், நான் அதாவது யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு போமா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இன்னும் வழி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது வி ஹேவ் சர்டன் திங்ஸ். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ரியாக்ட். ஸோ ரியாக்ட் வந்து ஒரு காம்பனண்ட் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை JSX பாருங்கள், அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். JSX காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த SVJ ஃபோட்டோவில் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வியூ பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் ஹேவ் இன் கேமல் கேஸ். அகைன் இங்கே ஒரு எரர் காமிக்குது வித் ஓகே இங்கே நான் மேனுவலில் மாற்றிக்கிறேன். ஸ்டோக் வித். ஸோ சேவ். லெட்ஸ் see அவுட்புட். ஓகே கூல். இப்போ என்ன பண்ணலாம், என்னோட எண்ட் பாயிண்டில் இருக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் நான் இங்கே ஷோ பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ ஐ வில் ஷோ இட் லைக் திஸ். ஸோ இது என்ன பண்ணுறேன், லெட் மீ கொலாப்ஸ் திஸ். SVGக்கு அப்புறமா ஐ வாண்ட் திஸ் ரியாக்ஷன் டு பி அப்பியர்ட். ஸோ போஸ்ட் டாட் ரியாக்ஷன்ஸ். ஸோ சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ காமிக்குது. ஐ வாண்ட் இட் டு பி லைக் இது கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ டிவிஷனுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் டு பி ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஃப்ளெக்ஸ் டு அலைன் இட் ஹாரிசான்டலி. ஐட்டம்ஸ் சென்டர் ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4 வச்சுக்கிறேன் மேபி. சேவ். அண்ட் ஓகே இது கொஞ்சம் ஸ்பேஸ் வரல. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐட்டம் ஆஃப் 4 வரல. ஐட்டம் ஆஃப் 4 மேபி. இப்போ என்ன பண்ணுறேன், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து லெட் மீ புட் இட் லைக் திஸ். அந்த கேப் யூஸ் பண்ணலாம். கேப் யூஸ் பண்ணிக்கலாமா? கேப் எக்ஸ் ஆஃப் 4. ஓகே ஸோ 4 ரொம்ப அதிகமாக இருக்குது. 2. ஓகே கூல். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. யூ கேன் ஆல்சோ ஹேவ் திஸ் ஐடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் another thing called tags. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், அகைன் இது மட்டும் ஃபைனலாக காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த யூஐயில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் திஸ் திங். இந்த ஐகானுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஹாவ் சம்திங் கால் இதுக்குள்ளே. ஓகே SVGக்குள்ளே நான் வந்து டேக்ஸ் போட போகிறேன். ஸோ அது எப்படி வாங்கலாம், ஐ கேன் கெட் இட் லைக் திஸ். ஸோ போஸ்ட் டாட் டேக்ஸ் கரெக்டாக, அது வந்து அதே தான். ஸோ ஐ கேன் கெட் லைக் போஸ்ட் டாட் டேக்ஸ். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது உங்களுக்கு. ஓகே ஐ வாண்ட் இட் இன் அ மோர் ஈஸி வே, நல்ல ஒரு கன்வின்சிங் வேவாக இருக்கணும் யூஐஸ் பார்க்கும்போது. ஸோ வாட் ஐ கேன் டூ, இது வந்து ஒரு அரே. ஓகே ஸோ ஐ கேன் யூஸ் மேப் டு ஐட்டர் ஈச் ரைட்டா. ஸோ டாட் மேப். ஸோ ஒரு டேகுக்கும் ஐ வாண்ட் டிவிஷன் மேபி. யா டிவிஷன் டேக் இருக்கணும் எனக்கு.
அன்பு மேப் வந்து அந்த டைப்போ ஓ சாரி, அதான் வரல, ஒரு நிமிஷங்க. மேப். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ வாண்ட் திஸ் டு பி ஆஃப், இதுக்குள்ளே வந்து டேக் இருக்கணும், டேக். ஸோ சேவ் அண்ட் எது எதாவது காமிக்குது, ஏன் எதாவது காமிக்குது பார்க்கலாம் இருங்க. அன்பு ரிட்டன் ஓகே, ரிட்டன் ரிட்டன் பண்ணணும். ஓகே, இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இது டேட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஐ கேன் ரிமூவ் திஸ், சேவ், ஆட் பண்ணிக்கிச்சோ. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ லெட் மீ சேவ் திஸ், ரிட்டன் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேப் யூஸ் பண்ற கீ போடல அந்த. ஓகே, நான் ரிட்டன் போடாமல் என்ன பண்ணுறேன்னா, நான் கீபோர்டு ஆட் பண்ணுறேன். இப்போ முத்துக்குமா சொன்ன மாதிரி இட் மே ஆட் அ கீ. ஸோ கீ, பிகாஸ் கீ ரொம்ப முக்கியங்க. whenever you're using a map or any other for loops kind of stuff, நீங்கள் கீ போடணும், அப்போ தான் ரேட்டு புரியும். ஓகே, ஸோ லெட் மீ ஹேவ் லைக் திஸ். இது என்ன பண்ணுறேன்னா, டேக்ஸ் வந்து யூனிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராப்ளி, பட் யூனிக்காக இருக்காது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு அப்படின்னு இருக்குது, க்ரைம்லாம் நிறைய போஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த டேட்டா வந்து யூ ஷுட் நாட் புட் இட் லைக் தட். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் டெம்பிள் லிட்ரல் ஹியர். ஓகே, இங்கே பார்த்து டெம்பிள் லிட்டருக்குள்ளே ஐ மீன் ஹேவ் லைக் டேக்ஸ். அப்புறம் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் யூஸிங் டேக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் டேக்ஸ், அப்பயுமே அதே தான் இருக்கும்ல, அது அப்பயும் அதே தான் இருக்கும். ஓகே, அன்பு இண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியாது அன்பு. யா, அதுவும் பண்ணலாம். சூப்பர், குட் பாயிண்ட். ஸோ இந்த டேக்கில் வந்து ஐ கேன் ஆல்சோ கெட் தி இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வாங்கிட்டு, ஸோ இதே மாதிரி டேக்ஸ், இந்த டேகு, அப்புறமா வந்து ஐஃபன், இன்னொன்று இதில் வந்து ஐம் கோயிங் ஆஸ் அ இண்டெக்ஸ். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் தட் இந்த கீ வந்து ஷுட் பி யூனிக். அப்போ தான் வந்து அன்எக்ஸ்பெக்டடான யூஐஸ் வந்து கிளிச்சு உங்களுக்கு வந்து வராது. ஓகே, ஸோ இதுக்கு யூஸ் பண்ண புரிஞ்சுதா? இந்த கீ இட் ஷுட் பி யூனிக். உங்கள் வெப்பேஜில் எப்பவுமே இது யூனிக்காக தான் இருக்கணும். பண்ணிக்கலாம். எஸ், சம்டைம்ஸ் இப்போ எங்களுக்கு யூனிக் கீ நம்ம அதை மெனுவில் தானே கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம டிபெண்டன்சிஸ் போட்டு நம்ம கால் பண்ணலாமா? பண்ணலாம். தேர் ஆர் சம் பேக்கேஜஸ் விச் வில் ஆட்டோமேட் திஸ் ப்ராசஸ், அதுவும் நீங்கள் பண்ணலாம். பட் பிகினர் ஸ்டேஜில் வந்து நீங்கள் திஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ கைஸ். நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் யூஐடி. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ண கரெக்டாக யூஐடின்னு சொல்லிட்டு அது வச்சு கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஐடி செட் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா. ஓகே, ஸோ லெட் சேவ் இட் அண்ட் கூல். இப்போ நான் வந்து லெட் மீ ஆட் அ கிளாஸ் ஹியர், கிளாஸ் நேம் px of 2, py of 1, rounded, save. ஓகே, அண்ட் கொஞ்சம் கலர் எதாவது பார்த்துக்கலாம். லைட் ப்ளூ ஆல்ரெடி ஆட் பண்ணுறோம்ல, க்ரீன் ஆஃப் 500, டெக்ஸ்ட் ஆஃப் ஒயிட் அண்ட் மேபி. ஓகே, ரொம்ப பெருசாக இருக்குது. பேடிங் ஒய் ஆஃப் 0.5 வச்சுக்கலாம், 0.5. ஓகே, அண்ட் இந்த கம்மி பண்ணிக்கலாம். நம்ம மேபி 0 வச்சுக்கலாமா? பேடிங் ஒய்யே வேணாம் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. ஸோ எக்ஸசைஸ் தெரியல நினைக்கிறேன், பட் ஸ்டில் யூ கேன் சேஞ்ச் அக்கார்டிங்லி. ஓகே, ஐ கேன் கோ ஹியர். இது என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ஹேவ் லைக் அ பாடி மார்ஜின் ஒய் ஆஃப் 2 வச்சுக்கலாம், பேடிங் ஒய் ஆஃப் 2 வச்சுக்கலாம், பேடிங் ஒய் ஆஃப் 2. ஓகே, அண்ட் ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நவ் வி ஹாவ் அக்கம்ப்ளிஷ் தி ஏபிஐ கால் பண்ணி அழகாக வந்து நம்ம யூஐடி ஷோ பண்ணியிருக்கோம். அண்ட் எப்பவுமே முடிஞ்சிருக்கும் ஏபிஎஸில் என்னென்னலாம் இருக்கோ, ஐ மீன் ஏபிஐயில் என்ன ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் யூஐயில் கொண்டு வர மாதிரி பாருங்கள். இது நீங்கள் வந்து யூ கேன் இட்ஸ் யுவர் சாய்ஸ், ரைட்? ஸோ யூ கேன் டூ இட் இன் மல்டிபிள் வேஸ். நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் டேபிள் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கலாம், இல்லை இதுமாதிரி கொண்டு வந்திருக்கலாம். பட் எதெல்லாம் ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் அதர் பீப்புள் டு ரீட். ஓகே, ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் செக்ஷன். அண்ட் எதாவது டவுட்ஸு எதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குதா நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கோங்க. இதோட எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல, நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லைவ் செக்ஷன் வந்து ஐ வில் புட் இட் அஸ் அ ஸ்டோரி இன் மை இன்ஸ்டாகிராம். அது நீங்கள் பார்த்துட்டு நான் டேட்டா உள்ள வந்துக்கலாம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டீம் உங்களுக்கு? அன்பு, எஸ், இப்போ யூஸ் எஃபர்ட் வந்து ஏதாச்சும் ஒரு அந்த அந்த இப்போ வந்து யூஸ் எஃபர்ட்ல வந்து அந்த டிபெண்டன்சி வந்து சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம ரெண்டர் பண்ணும். அதுதானே? கரெக்ட். பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் ரன் ஆகணும்னா அப்போ நீங்கள் யூஸ் எஃபர்ட் யூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ டிபெண்ட்ஸ் எதுவுமே போடாதனால டிஃபால்ட்டாக வந்து ரன் ஆகும் ஒன் டைம் மட்டும். இன்ட்ரெஸ்டிங். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் அகெயின் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு யூ ட்ரை டு கம் அலாங் வித் மீ. இதை பண்ணிவிட்டு இப்போது அந்த போஸ்ட்டில் கிளிக்கபிளாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் அந்த டாஸ்க்கு தான், அதே சிமிலர் டாஸ்க்கு தான். ஸோ இது கிளிக் பண்ணேன்னா இந்த இஸ் மதர் ஹேஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் வந்து யூ ஷுட் ஷோ இட் இன் டிஃப்ரெண்ட் பேஜ். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம சுவா தந்த டாஸ்க் 1, டாஸ்க் 2 தந்த டாஸ்க் 3.
இந்த 3 டாஸ்க்கும் யூ ட்ரை டு கம்ப்ளீட் as soon as possible. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து இஃப் யூ டேக் மேபி நாளைக்கும் நீங்கள் ஆல்ரெடி மற்றெல்லாம் கற்றுட்ருக்கீங்க இல்லையா, ஸோ யூ கேன் டூ இட் இன் ஒன் டே ஐ கெஸ். அதை முடிச்சுட்டு நம்மளோட டாஸ்க் ஷீட் இருக்கு இல்லைங்களா, ஸ்ப்ரெட்ஷீட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, நம்ம டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் சாரி ஃபார் இன்டரப்டிங் யுவர் ஸ்லீப் அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளம் யாரும் இப்போ தூங்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இட்ஸ் ஓகே ஐ கெஸ். நம்ம வந்து இதோட லெட்ஸ் சீட் ஆன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் எப்போலாம் டைம் கிடைக்குதோ பார்க்கலாம். அண்ட் அகெயின் லெட் மீ ரிமைண்ட் யூ கைஸ் என்னென்னா, ஆன் ஃபெப் மந்த் இட்ஸ் அ லாஸ்ட் மந்த் ஃபார் யூ கைஸ், ரைட்? ஸோ அந்த மந்தில் வந்து Node.js வந்து டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்ட் பர்சன் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த பர்சன் யார் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அவர் வந்து ஆல்ரெடி இஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி, ஸோ ஈ கான்ட் ஏபிள் டு கம் ஆன் டே டைம்ஸ் அண்ட் நைட் டைம்ஸும் வர முடியாது, ஏன்னா தூங்கி எழுந்து நாளைக்கு வேலைக்கு போனோம்ல. அதனால் மார்னிங் வந்து இஸ் ரெடி டு டேக் செக்ஷன்ஸ். அதனால் ஃப்ரம் 8 o'clock onwards 8 AM மார்னிங் IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங்ஸ், அப்போ நீங்கள் வந்து செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட. ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் யூ ஹியர் ஆல்சோ. ஸோ யூடியூப் நீங்கள் ஏதாச்சும் பார்க்குறீங்க, இன்டர்ன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ட்ரை டு பி ஆக்டிவ் ஆன் தோஸ் டைம்ஸ் ஆன் ஃபெப் மந்த். ஓகே, ரைட். ஓகேங்க, ஸோ நம்ம வந்து இதோட நம்ம வந்து லெட்ஸ் சீட் ஆன் அனதர் டே. எந்த டேன்னு தெரியல, பட் ஸ்டில் நான் எல்லா போஸ்ட்டுமே நான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸில் போடுறேன். ஓகே கைஸ்.